ஐயா வணக்கம் ஐயா. ஐயா உங்களோட பேரு? சிறு வயதுல இருந்து ஒரு பேர் வச்சாங்க தாய் தந்தை. ம். ரொம்ப நான் தியானத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அதெல்லாம் கடந்து போய் ஒரு பயணத்துல இருக்கிறேன் நானு. அதனால என்ன மேக்சிமம் என்ன ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும். ம். அதனால என்ன பொறுத்தளவுக்கு பேரையும் ஒரு தியானத்துல திறக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு ரெஃபரன்ஸ் மாரி தான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ம். இது என்ன கொஞ்சம் ஃபாலோ பண்ணா, என்ன கொஞ்சம் டீட்டெயிலா நான் யாருன்னு அவங்க தேட ஆரம்பிச்சா, அதோடைய முழு அர்த்தமும் அவங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே. இப்ப நான் உங்கள டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நீங்க பொறந்த ஊரு, எங்க வளர்ந்தீங்க? ஸ்கூல் படிச்சீங்களா? எப்படி தியானத்துக்குள்ள வந்தீங்க? அதான் நான் பிறந்த ஊருங்கிறது தஞ்சாவூர் இல்ல. பக்கத்துல ஒரு சின்ன வில்லேஜ். ம். கிராமத்துல தான் நான் பிறந்தேன். ம். அங்க வளர்ந்தேன். எனக்கு நல்ல குடும்பம், நல்ல ஒரு ஒரு கிராம சூழல் தான். பெரிய அளவுல படிக்க முடியல. ரொம்ப ஸ்கூல் ரொம்ப கம்மியான ஒரு 4த் இந்த மாரி ரேஞ்ச் தான் என்னால படிக்க முடிஞ்சுச்சு. வீட்ல எல்லாமே அதுக்கான சூழல்லாம் இருந்துச்சு. என்னுடைய கால கணக்கோ, இல்ல என்னுடைய அந்த 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 சூழல், அந்த சிச்சுவேஷன் என்னால பள்ளிக்கு முடியாத ஒரு சூழல் இருந்துச்சு. ம். அதனால நான் சிறு வயதிலேருந்து நெறைய டீ கடை, ஹோட்டல்கள் இந்த மாரிலாம் வேலை செஞ்சிருக்கிறேன். தமிழ்நாட்டுல நெறைய இடங்கள்ல சுத்தி திரிஞ்சிருக்கிறேன். ம். இந்த மாரிலாம் ஏன் சுத்துனேன்னு எனக்கே தெரியாது. ஒரு 6 மாசம் அப்படி தமிழ்நாட்டுல சுத்துவேன். திருப்பி 6 மாசம் கழிச்சு என்னுடைய ஊருக்கே போயிருவேன். ம். அப்ப நான் இந்த மாரி திடீர்னு 6 மாசம் கழிச்சு காணா போயிருவேன். ம். அப்ப எங்க அம்மாவுடைய அப்பா என்ன தேடி வருவாரு. ம். எங்கேயாவது ஒரு இடத்துல என்ன கண்டுபிடிச்சு கூட்டிட்டு போயிருவாரு. இல்லைன்னா நானே போயிருவேன். இப்படி 6 மாசம் வீடு, 6 மாசம் காடுங்கிற மாரி தான் என்னுடைய பயணம் இருந்துச்சு. எந்த வயசுல இருந்து இது பயணத்த ஆரம்பிச்சீங்க? கிட்டத்தட்ட ஒரு 9 வயதுக்கு மேல இப்படிதான் தொடங்கிருச்சு. ம். 10 வயது கிட்ட என்னுடைய வாழ்க்கையில இப்படி தொடங்கிருச்சு. இடையில நான் இந்த மாரி ஊர்ல ஒரு 4 வயது, 5 வயது இருக்கும்போது எங்க வீட்ல இருக்க மாட்டேன். எங்க உறவினர்கள் நெறைய வீடு இருக்கிறதுனால. ம். அதனால எங்க அந்த அம்மாவுடைய தாயார் அவங்க கூட பிறந்தவங்க 3, 4 பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் எங்கள மாரி பேர குழந்தைகள் நெறைய இருப்பாங்கல்ல. ம். அதனால அவங்கவங்க ஊரெல்லாம் பக்கத்து பக்கத்துல 5 மைல், 6 மைல் தள்ளி இருக்கும். கிராமங்கள்ல. அந்த மாரி ஊருக்கெல்லாம் நான் நானே ஒரு 2 ட்ரவுசர் சட்டைய தூக்கிட்டு ஓடி போயிருவேன். 6 வயசு, 5 வயசுலாம். அது ஒரு காலகட்டத்துல ஊர விட்டே போற மாரி ஒரு நகரப்புறங்கள்ல போயி, ஒரு திருவிழாவ வேடிக்கை பார்க்குற மாரி நெறைய நகரங்கள்ல நான் சுத்தி தெரிஞ்சிருக்கிறேன். ம். எதனால அந்த மாரியான விஷயங்கள் பண்ணீங்க? தெரியல. அப்ப தெரியல. ம். இப்ப இது இப்படிதான் லைஃப் இருக்கணும் அப்படின்னு இருந்திருக்கு அப்படிங்கிறது தான். ம். சில நாவல்கள் நீங்க படிக்கும்போதோ, சில புத்தகம் படிக்கும்போதோ உங்கள அறியாம ஒரு 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 கியூரியாசிட்டி ஏற்படுத்தும். உங்களுக்கே தெரியாம இல்ல இருக்கும். அந்த மாரி நடக்கிறது இப்ப நீங்க சொல்ற மாதிரி ஒரு குறிப்பிட்ட வயசுல நடக்கிறது ஹார்மோன் சேஞ்சஸ் சொல்லுவாங்க இல்லையா? சோ அந்த மாதிரிலாம் நெறைய பார்த்திருப்போம் நாம. பட் உங்களுக்கு நடந்தது எந்த மாதிரியான ஒரு சேஞ்சஸ்ன்னு கேட்கிறேன். இல்ல என்னுடைய லைஃப் ஒரு வழக்கமான ஃபார்முலாவுல இல்ல அப்படிங்கிறதுக்கு தான் நடந்திருக்கு அப்படின்னு இன்னைக்கு ம். நான் சொல்றேன். நான் ம். வழக்கமான ஒரு குழந்தையா, ஒரு சில்ட்ரனா சிறு வயதிலேருந்து எனக்கு நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுல ம். ஒரு இயற்கையோட ஒரு சூழலா நான் கருதுறேன். என்னுடைய ஓகே. தனிப்பட்ட முறையில ம். என்னுடைய வாழ்க்கைய நான் ஸ்டடி பண்ணதுல, ம். என்னுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு வழக்கமான ஃபார்முலாவோட ஒரு தாய்கிட்டயோ, தந்தைகிட்டயோ, ஒரு ஊர்ல உறவுகளுடையோ கனெக்ட்ல இல்லாம ஒரு குழந்தை வெளிமுகமாக, வெளி உலகங்களாக, வெளி ஊர்கள சுத்தப்படணும் அப்படிங்கிறது எனக்கு கிடைக்கப்பட்ட இருந்தது. ஓகே. விஷயம். இத உங்களோட பெத்தவங்க பேரண்ட்ஸ்லாம் எப்படி பார்த்தாங்க? ஒரு நாள் அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு இதா இருக்கும். ம். அடிக்கடி இந்த மாரி நிகழும்போது அவங்க பயப்படுவாங்க. ம். சமயத்துல ஒரு 2 வருஷம் கேப்ல நான் ஊருக்கே போகல. அப்ப ம். நான் இறந்து போயிட்டேன் அப்படிங்கிற மாரி ஓ! ஊர்ல எல்லாம் எல்லாரும் முடிவு பண்ணிட்டாங்க. அப்ப எங்க தாயார் மட்டும் இதெல்லாம் வருவான், மீண்டு வருவான், வருவான், ம். எங்கேயோ இருக்கிறான் அப்படிம்பாங்க. எங்கள வளர்த்தது எங்க தாயாரோட அம்மா அது. அதனால ம். அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணி, அப்ப விவசாயத்துல வர்ற பணங்கள எடுத்துக்கிட்டு, தன்னுடைய கணவர அடிக்கடி சொல்லி, நகரம் முழுக்க என்ன தேட அனுப்புவாங்க. நான் இந்த மாரி தான். திடீர்னு 2 வருஷம் கழிச்சு திருப்பி போய் நிப்பேன். அது ஒரு ஊருக்கும் சரி, எங்க அம்மாவுக்கும் சரி, எங்க சார்ந்தவங்களுக்கும் ஒரு 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 சர்ப்ரைஸ் தான். ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் தான். ஒரு ஓகே. ஒரு ஒரு குற்றவாளி எப்படி அடிக்கடி ஜெயிலுக்கு போயிட்டு வருவாரு, அந்த மாரி நான் நகரப்புறங்கள்ல ஓடி ம். போயிருவேன். ம். இந்த மாரி தான். ஒரு வாட்டி ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கும்போது 4த் ஸ்டாண்டர்ட்ல ம். அப்பதான் புதுசா அந்த தமிழ் புக்கு எல்லாம் அப்ப ரேப்பர்ல மயில் படம் போட்டு அட்டை ஆமா. போட்டு ரேப்பர் ம். குடுத்திருப்பாங்க. அதோட போயிட்டேன் நான். ம்ஹ்ம். அப்ப போய் போய் ஒரு 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 இடத்துல போய் இந்த புக்கு, இந்த பையெல்லாம் வச்சுட்டு, போய் காசு இல்ல. ஒரு டீ கடையில வேலை செஞ்சுட்டு, அதுலேருந்து கொஞ்சம் கிடைக்கிற காச வச்சு ஒரு படத்துக்கு போனேன். ம். இந்த மாரி நான் ஒரு
இந்த மாதிரி நகரங்கள்ல நான் சுத்தி இருக்கிறேன். இப்போ நீங்க போயிருக்கிறது வந்து ஆன்மீக பயணம்னு சொல்லலாமா? இல்ல, இது ஆன்மீகங்கிறது அந்த காலகட்டத்துல அப்படி சொல்ல முடியாது. ஆனா இன்னைக்கு வந்து பார்த்தா அது ஒரு பிரிச்சுவலா தான் தெரியுது. அது ஒரு 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 சிவனடியாருடைய வாழ்க்கையோ, ஒருத்தருக்கு இந்த மாதிரி அதுதான் வந்து நமக்கு நிறைய புத்தகங்கள் மேற்கோள் காட்டுறது. அததான் நிறைய பேர் துறவரத்துல இந்த மாதிரி காடு மலைகள், ரோடுகள், ஊர்கள், எந்த எதுவுமே காசு பணங்கள் இல்லாம பயணிக்கணும், இது ஒரு ஞானத்துக்கு ஒரு பேஸ் அப்படிங்கிறாங்க. ஆனா இந்த பேஸ வந்து எனக்கே தெரியாம சிறு வயதுல எனக்கு நடந்திருக்கு. பொதுவா வந்துட்டு இப்போ உலகம் வந்து எல்லாமே ஏஐ டெக்னாலஜி ரொம்ப சேஞ்சஸ் ஆயிட்டே போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கிற பட்சத்துல மக்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது ஒண்ணு ஹாஸ்பிட்டல்ஸ் அப்படி போறாங்க, இல்லாட்டி கோவில் குளம் இப்படி போறாங்க. சோ இது ரெண்டுத்துக்கும் நடுவுல என்ன வித்தியாசம் இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? அந்த சித்தர் வழிபாடு அப்படிங்கிற பட்சத்துல தெய்வங்களும் இல்ல, மருத்துவமும் இல்ல, அதுக்கு நடுவுல என்ன வந்து ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறீங்க? இல்ல தெய்வங்கள், இந்த மருத்துவம், இது ரெண்டையும் இல்லாம உயிர் வாழ முடியுங்கிறது நீங்க நானே எல்லாருமே இருக்கிறோம். ஏன்னா நம்ம கொரோனா காலகட்டத்துல கோயில்கள் அடைக்கப்பட்டுச்சு. மருத்துவமனையும் ஒரு ஸ்டேஜுக்கு மேல கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் ஏற்படும் போது நம்ம அரசாங்கத்துல இருந்து நீங்க வீட்லயே தனிமைப்படுத்திக் கொள்ளுங்க, ரொம்ப சீரியஸா மட்டும் கூட்டுவாங்கன்னாங்க. அப்ப நம்ம வந்து ஒரு மருத்துவமும் கோவிலும் இல்லாமே நம்ம நிறைய பேர் காப்பாற்றப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிறதையும் நீங்க வந்து புரிஞ்சுக்கணும். அப்ப நான் இதை எதை சொல்ல வர்றேன் அப்படின்னா, ஒரு இயல்பு தன்மையில ஒரு எதிர்கொள்றதுக்கு ஒரு பக்குவம் வேணும். அந்த எதிர்கொள்ற பக்குவம் எப்ப வருதோ அப்ப ஒரு நோயையும் நம்ம எடுத்து நிக்க முடியும், ஒரு சூழலை பண்ண முடியும். இரண்டாவதுமா ஒரு போர் மாதிரி ஒரு கொரோனா காலகட்டத்துல 2 வீலர் தூக்கிட்டு கறி வாங்க போனதோ, இல்ல காவல்துறைக்கோ, இல்ல டாக்டருங்களுக்கோ ஒத்துழைப்பு கொடுக்காம பண்றது அது கிடையாது. ஒரு இயல்பா ஒரு 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 நெருக்கடியான காலகட்டத்துல ஒரு அறையில இருந்து கூட ஒரு மனிதன் தற்காத்து கொள்ள முடியும். அப்போ தன்னை ஒரு மருத்துவரா கூட மாத்திக்க முடியும், தன்னை ஒரு தெய்வமா கூட ஒருத்தனால மாத்திக்க முடியும். ஆனா அவனுடைய எதிர்கொள்ற விஷயத்துல இருக்குங்கிறத மக்கள்கிட்ட அந்த புரிதல் அது வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது எனக்கு ஒரு 7 வயதுல இருந்து எனக்கு ஸ்டார்ட் ஆனதுனால அந்த புரிதல் கொஞ்சம் தெளிவா இருக்கிறதுனால அதை எதிர்கொள்ற விதங்கள் வந்து ரொம்ப ரொம்ப வித்தியாசமா தான் இருக்கு அப்படிங்கறத நான் வந்து பாக்குறேன். நிறைய கோவில்கள், வழிபாடு, தெய்வங்கள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. திரும்பவும் பழைய முறைப்படி, பாரம்பரிய முறைப்படி இப்போ உள்ள மக்கள்லாம் சித்தர்களை தேடி வந்து போக ஆரம்பிச்சுட்டாங்க. அதுலயும் அதிகமா ஒவ்வொரு வருஷமும் அதிகமா திருவண்ணாமலையில வந்து கூட்டங்கள் ரொம்ப அதிகமா இருக்கு. அந்த மலையை சுத்தி வரும்போது ஒரு நல்ல வைப் கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. சித்தர் வழிபாடு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு உண்மையா இருக்கு? இல்ல வழிபாடுங்கிறது எல்லா வழிபாடும் உண்மைதான். வழிபாடுல வந்து எதுவும் குறை கிடையாது. இப்ப நீங்க ஒரு வேலை செய்றீங்க, அந்த வேலையில வந்து உண்மையா இருக்கா அப்படின்னு கேட்டா அது உங்களுக்கு நீங்க மட்டும்தான் அதை ஒரு ட்ரூவா வந்து அதை உறுதிப்படுத்த முடியும். இப்ப நீங்க வந்து ஒரு இடம் உண்மையா இருக்கும், நீங்க போற டிராவல் உண்மையா இருக்கும், அதை நீங்க எப்படி அதை யூஸ் பண்ண போறீங்க, உங்ககிட்ட கிடைக்கிற ஒரு பொருளை நீங்க எப்படி பயன்படுத்த போறீங்கன்னு தான் ரொம்ப முக்கியம். அது நீங்க வந்து அதை ரொம்ப ஒரு ஸ்டெடியா அது வந்து உங்ககிட்ட ஒரு ஒரு விஷயம் இருக்கும். யாரும் எல்லாரும் போறாங்கிறதுக்காக நீங்க போகக்கூடாது, எல்லாரும் ஒரு வேலை செய்யறாங்கிறதுக்காக நீங்க செய்யக்கூடாது. அப்போ உங்களுக்குள்ள அது ஒரு 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 நிதானம் வேணும். அதே நேரத்துல ஒரு அலட்சியமா அதை விட்டுறவும் கூடாது. ஒரு நகரப்புறத்துக்குள்ள ஒரு நகரம் வந்து நகரத்துல உள்ள மக்கள்லாம் நகரத்தை காலி பண்ணிட்டு போறாங்கன்னா அவங்க பயத்துல போறாங்க அப்படின்னு பார்க்க கூடாது, அதை ஸ்டடி பண்ணணும். ஏன் போறாங்க, என்ன சுச்சுவேஷன், அப்ப இங்க என்ன நிலவரம் இருக்கு அப்படின்னு நமக்குள்ள ஒரு ஆய்வு இருக்கும். அதே மாதிரிதான் திருவண்ணாமலையை சுத்தி கிரிவலம் போறதோ ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத தாண்டி அதை நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்றதுக்கு, எப்படி எதிர்கொள்றதுங்கிறத ஒரு நல்ல புரிதல் இருந்தா அது ஒரு ரொம்ப நல்ல ஒரு சூழலை உருவாக்கும் அப்படிங்கிறது நான் என்னுடைய கருத்தியலை நான் சொல்றேன். நான் வந்து உங்களை பத்தி கேள்விப்பட்ட வரைக்கும் நிறைய பேர் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அவரை பார்த்தா போதும், அவர்கிட்ட பேசினா போதும், ஒரு நல்ல வைப் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அவரை ஃபாலோ பண்ணா நோயெல்லாம் தீந்துரும் அப்படின்னு சொல்றாங்க. நான் எப்படி உங்களை வந்து ஃபாலோ பண்ணணும்? எனக்குரிய பிரச்சனை தீரணும் அப்படின்னா நான் ஏன் உங்களை ஃபாலோ பண்ணணும்? உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு என்ன? இப்ப நம்ம பண்டைய காலத்து வரலாறுல இருந்து இப்ப லைவ்ல இருக்கிற வரலாறு வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்க நிறைய தொலைக்காட்சியில நிறைய பார்ப்பீங்க. நிறைய நடிகர்கள்ல இருந்து எல்லாருமே வந்து நிறைய மனிதர்கள் இருந்து பெரிய பெரிய ஆட்கள் இருந்து நீங்க வந்து இமாச்சல் மலைக்கு போறத ஒரு டிராவலை வந்து வச்சிருப்பாங்க, நீங்க பார்த்துருப்பீங்க. அது ரொம்ப ஒரு முக்கியமான ரோல். அப்புறம் ஒரு 50 வயசுக்கு மேல ரிஷிகேஷ் போறது, பத்ரிநாத் போறது, கேத்ரிநாத் போறது, இந்த மாதிரி ஒரு ரூட் வச்சிருப்பாங்க. அடுத்தது வந்து மேற்கு தொடர்ச்சி மலைய இந்த பக்கம் ஒரு பெரிய ஒரு ஒரு ரூட். இது எல்லாம் எதை காட்டுது, எதை சொல்லுது, ஏன் போறாங்க அப்படின்னா, அங்க ஒரு ஒரு
ஒரு சாமி இருக்கிறாரு, ஒரு சித்தர் இருக்கிறாருன்னு இல்ல. ஒரு விதமான அந்த காற்று வந்து ஒரு மனிதனை வந்து ரொம்ப ஆசுவாசப்படுத்துது. ம். இப்ப நீங்க ஒரு பதட்டமா இருக்கிறீங்கன்னா, அந்த பதட்டத்துக்கு என்ன காரணம் அப்படின்னா, சுவாசம் வந்து சீரா இல்லைன்னு அர்த்தம். ஓகே. முதல் உங்களுக்குள்ள ஒரு டிப்ரஷன் வந்துருச்சுன்னா, ம். சுவாசம் என்னன்னா, இப்படி மேல போறதோ, இல்ல அந்த சுவாசத்தோட பாதையில கொஞ்சம் இடர்பாடு ஏற்படும் அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த டிப்ரஷனுக்கு உங்களுக்குள்ள கருத்து வேறுபாடா கணவனுக்கோ, மனைவிக்கோ, குழந்தைக்கோ, இல்ல தொழில்ல டென்ஷனோ, இல்ல பேங்க்ல ஏதாவது லோன் கட்டுறதுல செக் ஏதாவது பவுன்ஸ் இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது காற்று வந்து இடர்பாடு வருங்கிறாங்க. ம். அப்ப நம்ம ஒவ்வொரு நாளும் காற்று இடர்பாடு வர்ற மாதிரி தான் நம்ம மனித குலம், மனித சமூகத்துல நம்ம வாழ்க்கையே இருக்கு. நம்ம எதிர்கொள்றது எதை ப்ராப்ளமா எதிர்கொள்றோம்னா, ப்ராப்ளம்னு சொல்றாங்க. நோ ப்ராப்ளமே நோ ப்ராப்ளம். ம். ப்ராப்ளமே கிடையாது. ம். ப்ராப்ளம் எதுன்னா, ஒரு காற்ற ப்ராப்ளம் பண்ணிக்கிறோம். ம். காற்றுக்கு தடையே பண்ணக்கூடாது. உள்ள இருக்கிற இயக்கம் தடையானுச்சுன்னா, நீங்க தோத்துருவீங்கன்னு அர்த்தம். நீங்க ம். ப்ராப்ளத்த கிரியேட் பண்றீங்க. ப்ராப்ளத்திலேயே சிக்கிக்குவீங்கன்னு அர்த்தம். அப்ப ஃபர்ஸ்ட் ரூட் கை, கால் எல்லாத்தையும் தாண்டி உள்ள நடக்கிற இயக்கத்த அதனாலதான் உள்முகம்னு சொல்லுவாங்க. உள்ள நடக்கிற அந்த காற்ற தலையோட உச்சி வரைக்கும், கீழ தொப்புளுக்கு கீழ் வரைக்கும் அந்த காற்றோட தன்மை நல்ல சீரா இருந்துச்சுன்னா, கை, கால்களுக்கெல்லாம் அதுலேருந்து அந்த சீர்லேருந்து கிடைச்சிரும். இது அங்கங்க அங்கங்க கிடைக்காதனால ஒரு அழுத்தம் ஏற்படுது. ஒரு பிரஷர் ஏற்படுது. அப்போ ஒருத்தன் ஒரு கோவிலோ, ஒரு ஒரு இயற்கை சார்ந்த இடத்துக்கு போகணும்னு தீர்மானிக்கிறான். ம். அப்ப அங்க போகும்போது அவனுக்கு ஒரு புதுவிதமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. என்னன்னா, அவனுடைய காற்று தடைப்பட்டிருக்கிறது மட்டும் இல்லாம, அந்த காற்றையும் தாண்டி தனக்குள்ள ஒரு பெரும் மௌனத்த நிகழ்றத உணர்றான். ஒரு பெரிய இசையமைப்பாளர் தமிழ்ல அடிக்கடி வந்து அவர் வந்து திருவண்ணாமலைக்கு போவாரு. ரமணாசிரமத்திலேயோ, இன்னொரு ஆசிரமத்திலேயோ போய் உட்கார்ந்திருப்பாரு. ம். அடுத்தது அதே மாரி மூகாம்பிகை கோயிலுக்கு போவார். இப்ப இவங்களுடைய இந்த டைட் ஷெட்யூல்ல, டைட் பிஸில இவங்க எதுக்காக போறாங்கன்னா, இந்த பிளஸ்ஸா அப்படி அந்த வாழ்க்கைய மாத்திக்கணுங்கிறது. அந்த சுவாசம் பிளசன்ட்டா இருந்தா தான் வேலைய பண்ண முடியும். சயின்டிஃபிக்காவே வெளியில டிராவல் பண்ணா ஒரு நல்ல வைப் கிடைக்கும் அப்படின்றது ஜெனரல் தானே? இல்ல நீங்க ஜெனரல்னு வார்த்தையா சொல்றீங்க. ம். எப்படி வைப் கிடைக்கும்? அதெல்லாம் வைப்பெல்லாம் நீங்க ஒரு என்டர்டெயின்மென்ட்டா ஒரு சூழல வந்து கிரியேட் பண்ற இப்ப மாரி ஊட்டி, தான். கொடைக்கானல் அப்படி போனா அப்படி கூட நீங்க அந்த ஊட்டி, மாதிரி ஒரு இடம். கொடைக்கானல் அப்படிங்கிற இடம் கூட ம். நீங்க வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் இடம்னு நீங்க தீர்மானிச்சிருக்கீங்க. ம். அதெல்லாம் ஒரு ஸ்பிரிச்சுவல் இடம். ஓ. அது உங்களுக்கு தெரியாது. ம். அது ஒரு ஊட்டி, கொடைக்கானல்ங்கிறது தியானத்துக்கு உச்சபட்ச இடம். ம். தியானத்துக்கு எப்படி நாம் சொல்றீங்க? எங்கெல்லாம் குளிர் பிரதேசம் இருக்கோ, ம். அங்கெல்லாம் தியானம், ஒரு சுவாசம் தியானங்கிறது கிடையாது. நீங்க அமைதியாயிருவீங்கன்னு அர்த்தம். உங்களால அது. ஒரு அமைதி தன்மைய கொண்டு வர முடியும். ம். அதே குளிர் பிரதேசத்துல அதிகமான வெப்பத்தப்பம் குளிர் அதிகமானுச்சுன்னா, அதுவே அந்த சுவாசமே உங்களுக்கு ப்ராப்ளமா வரலாம். அது ம். என்ன வரலாம் அப்படின்னா, சுவாசம் ஓடுறது ரொம்ப மெலிமையா மெலிசாயி அது ஒடுங்குங்கிறாங்க. அது எப்படின்னா சமாதி மாரி ம். அந்த ஒரு ஒரு நம்ம ஒரு சுவாசிக்கிறோமா இல்லையா அப்படிங்கிற ஒரு பயத்தை ஏற்படுத்துற மாதிரி ஒரு சூழல் வரும்பாங்க. அதனால அந்த ரொம்ப டைட்டான குளிருக்குள்ள போயிடாம, ஒரு விதமான ஒரு உடல வந்து அந்த பதப்படுத்திக்கிறது, தக்க வச்சுக்கிறது அப்படிங்கிற ம். மாரி ஒரு சூழல வந்து உருவாக்குறதுக்காக தான் அந்த வாய்ப்ப நம்ம வந்து ஊட்டி, கொடைக்கானலு, மூணாறு இந்த மாரி இருக்கிற இடங்கள் எல்லா இடங்களுமே நமக்குள்ள இருக்கிற அந்த சூழல் இருக்கு. ம். அப்ப அந்த இமாச்சல் அந்த மாரி இடங்கள்ல எல்லாத்துலயுமே ஒரு காற்று வந்து ரெகுலர் ஃபார்முலாவுல இல்லாம வேற விதமா இருக்கு. அதே மாரி தான் என்னுடைய பயணங்கள்ல ம். நெறைய இந்த மாரி வெளிமுகமாக இல்லாம உள்முகமாக நெறைய மலைத்தொடர்களுக்கு போனதுனால, எனக்குள்ள ஒரு பெரிய சேஞ்ச் இந்த உள்ளுக்குள்ள உடல்ல ஏற்பட்டதுனால, என்ன சந்திக்க வர்றவங்க இமாச்சலுக்கு போறதோ, மேற்கு தொடர்ச்சி மலையில போகும்போது, ஒரு தியானம் பண்ணும்போது, ஒரு டிராவல் பண்ணும்போது என்ன ஃபீல உணர்வாங்களோ, அத டெஃபினட்டா உணர முடியுங்கிறதுக்காக தான் என்ன கால்ல விழுகாதீங்க, என்ன பார்க்காதீங்க, சாமி கிமின்னு அப்படி இப்படின்னு கும்பிடாதீங்க. என்னோட அந்த டிராவலோ, பார்க்கிறதோ, பார்க்க முடியலனாலும் நான் பேசுற காணொளிய கூட கேளுங்க. அதிலிருந்தும் உங்களுடைய அத கேட்கிறபோது உங்களுக்குள்ள இருக்கிற சுவாசத்துக்குள்ள ஒரு சேஞ்ச உங்களால கொஞ்சம் கொஞ்சமா பார்க்க முடியும். ம். ஏன்னா ஒரு ஒரு வீடியோங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா, அதுல ஹார்மோன் சேஞ்ச் ஆகுறத உங்களால கவனிக்க முடியும். ம். இப்ப நீங்க குழந்தைங்க தொடர்ந்து வந்து ஒரு ஆபாச படத்த பார்த்துட்டீங்கன்னா, அது உங்களுக்குள்ள ஒரு பதிவேற்றம் ஆயிரும். ஆமா. இப்ப நீங்க கல்வியையோ, எதையோ ஒண்ணு எத நீங்க மொபைல்ல பார்த்தாலும், அந்த குழந்தைங்களுக்கு ஒரு விஷயம் ஆயிரும். அதே மாரி தான் எங்கள மாரி ஒரு ஆளுங்களுடைய அந்த வீடியோ பார்க்கும்போது, அவங்க லைஃப்ல அவங்க உடல்ல இருக்கிற சுவாசத்துல அவங்களுக்கே தெரியாம சின்ன சின்ன விஷயங்கள் வந்து ஒரு மூவ் பண்றத பார்க்க முடியும்.
இது வந்து ஒரு அபூர்வமான செயலா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா ஒரு அபூர்வமான செயல் தான். இது எப்பயாவது யாருக்காவது தான் இந்த மாதிரி ஒருத்தரை பார்க்கும்போது நிகழும் அப்படிங்கறது நான் வந்து உறுதியா சொல்றேன். ஏன்னா பல ஆண்டுகள் இந்த மலைகளும் காடுகளுக்குள்ளேயும் நான் போய் பார்த்தது கடவுளை பார்க்கல, சித்தர்களை பார்க்கல, முனிவர்களை பார்க்கல. சுவாசம் ஒரு தெளிவா ஓடுறது, நிக்கிறது, அது என்னென்ன மாதிரி இருக்கும், அது என்னென்ன மாதிரி ஒரு சூழலை பண்ணுங்கிறத நிறைய வடிவங்கள்ல நான் வந்து உணர்ந்திருக்கிறேன். நம்மளோட ஃபாலோ பண்றவங்க எல்லாருக்குள்ளயும் நிறைய பேர் மாணவர்கள் ஃபாலோ பண்றாங்க, வயது வித்தியாசம் இல்லாம இருக்கிறாங்க. அவங்களுக்குள்ள ஒரு ஃபீல் பண்றது என்னன்னா ஒரு 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 ஃப்ரெஷ்ஷா மாறுறாங்க. அவ்வளவுதான் அதுக்குள்ள இருக்கிற விஷயம். இப்போ காடுகள் மலைகள்ல போயிட்டு நீங்க வாழ்ந்திருக்கீங்க, நான் அதெல்லாம் உணர்ந்திருக்கேன் அப்படின்னு சொல்றீங்க. இப்ப அதே மாதிரி ஒரு சராசரி மனிதன் போனா கூட அவனால அது உணர முடியுமா? உணர முடியும். அது எந்த மாதிரி டீப் அப் ஒரு செயல் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இப்ப அவனுக்குள்ள என்னன்னா ரொம்ப டெப்தா சில இடங்கள்ல கிடைக்கும், சில இடங்கள்ல லோவா கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு சூழல் ஒரு மனிதனுக்கு தெரியும். இப்ப இந்தியாவில பாத்தீங்கன்னா பட்டியலிட்டு சுற்றுலா பயணம் மாதிரி ஒரு பட்டியல் கையில வச்சிருப்பாங்க. எங்களுக்கு அந்த மாதிரி பட்டியல் கிடையாது. எனக்குள்ள என்னன்னா நிறைய தேடுதல்கள் இருக்கிறதுனால நாங்க உட்கார்ந்து ஆராய்ச்சி மாதிரி பண்ணி 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 இந்திய மேப்லயே இல்லாத, இந்திய மேப்லயே இடம்பெறாத, இப்ப உத்தரகாண்ட் அப்படின்னா மகாவதர் பாபாவோட குகையை கொண்டாந்துருவாங்க. இந்த குகை மாதிரி இல்லாத, மேப்லயே இல்லாத, சுற்றுலா பயணிக்கே தெரியாத இடங்கள்லாம் எங்களுக்கு தெரியும். அப்ப அந்த மாதிரி இடங்கள்ல உட்காரும் போது இன்னும் ஒரு வித்தியாசமான அனுபவங்களை பார்க்க முடியும். இப்ப இது பப்ளிக்ல இருக்கிற மக்களால இதை வந்து கனெக்ட் பண்றதுக்கு முடியாது. இப்ப மீம் கரோலி பாபாவை நிறைய பேர் ஃபாலோ பண்ணுவாங்க, நிறைய பெரிய பெரிய அமெரிக்காவில் இருக்கிற நிறைய பேர்லாம் படிச்சிருக்கிறாங்க. அப்ப மீம் கரோலி பாபா ஒரு அடிஷ்னலா உள்ள டெப்தா நிறைய இடங்கள்ல கூட உட்கார்ந்துருக்கலாம். அதே மாதிரி காடுகளுக்குள்ள இவங்க உட்கார்றதுக்கு முன்னாடி கூட சில பண்டைய காலத்துல உட்கார்ந்த ஞானிகள் உட்கார்ந்த இடங்கள்ல இருக்கு. அந்த மாதிரி இடங்களுக்குள்ள ஒரு உள் உணர்வா எங்களுக்குள்ள எல்லாம் அது வந்து ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறதுக்கான ஒரு வாய்ப்பை வந்து எப்பயாவது உருவாக்கும். ரொம்ப ரேரா தான் உருவாக்கும். அப்ப அந்த மாதிரி இடங்களுக்கு போகும்போது இன்னும் ஒரு வித்தியாசமான அனுபவங்களை நாங்க உணர்றோம். அப்ப அதுல இருந்து கிடைக்கப்படும் போது என்ன கிடைக்கப்படுதுன்னா, ஒரு மலைத்தொடருக்குள்ள இருக்கிற அந்த வடிவம் எப்படி இருக்கோ அது மாதிரிதான் சமயத்துல எனக்குள்ள எல்லாம் ஒரு உணர்வுகள் ஏற்படும் போது அது ஒரு மிக சிறந்த விஷயத்த சுத்தி இருக்கிறவங்க அதை அனுபவிக்கிறாங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப ஒரு நல்ல சூழலா இருக்கிறதுனால அந்த முறைகளை மாத்தி, வழிபாட்டு முறைகள் மாதிரி இல்லாம ஒரு கேஷுவலா என்னை பாருங்க, என்னோட பயணிங்க, ஒரு 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 டிராவல் மாதிரி நம்ம வந்து வச்சுக்கலாம். என்னை பார்க்கறதுக்கு உங்களுக்கு பணமோ இல்லை சுச்சுவேஷன் சரியா இல்லைன்னா என்னுடைய காணொலி, எனக்குன்னு ஒரு டைரி, பர்சனல் டைரி மாதிரி ஒரு யூடியூப்ல ஒரு சேனல் இருக்கு. அது நான் வந்து எப்ப காலை மாலை எல்லாம் உரை நிகழ்த்துறேன். வாய்ப்பு இருந்தா அதை பாருங்க. ஓகே, இப்ப நாங்க வந்து உங்களை நடமாடும் சித்தர் அப்படின்னு பார்க்கணும்னு சொல்றீங்களா? இல்ல, பொதுவா இந்த சித்தர், இந்த குரு இப்படிங்கறதெல்லாம் தமிழ்ல வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப சாதாரணமா எளிமையா எல்லா பேரும் யூஸ் பண்ற வார்த்தையா இருக்கு. அதெல்லாம் வந்து அப்படி யூஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறது தெரியாது. ஏன்னா இன்னைக்கு இந்த நாட்டோட தலைவர் ஆகணும்னா லட்சத்துல ஒருத்தனாலதான் தலைவர் ஆக முடியும். அந்த மாதிரி சித்தர் குரு எல்லாம் வார்த்தையா கூட சொல்ல முடியாது. அதெல்லாம் வந்து ஒரு நிகழுமா அப்படிங்கறதுலாம் தெரியாது. அது என்ன வார்த்தையா நம்ம பயன்படுத்துறதுல ரொம்ப கவனமா இருக்கணும். அப்படிலாம் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப அரிது ஒரு விஷயம் எல்லாம் உடலுக்குள்ள பருவ மாற்றம் அடைகிறது, ஒரு காற்றை தக்க வச்சுக்கிறது, ஒரு இயல்பு வாழ்க்கையில கிடக்கிறது, ஒரு இயல்பா அடுத்தவங்களுக்கு கூட ஒரு உரை நிகழ்த்துறது, அவங்கள இயல்பாகவே அவங்களவே வச்சு அவங்கள கூட்டிட்டு போறதுங்கிறது இருக்குல்ல, இது வந்து ரொம்ப ஒரு கடினமான சூழல். அதனால வந்து இந்த மாதிரி ஒரு அதிதீவிரமான பட்டங்கள், பெயர்கள் இதெல்லாம் வந்து இந்த மாதிரி என்ன மாதிரி ஆளுங்களுக்கு செலுத்தக்கூடாது, அது மாதிரி பயன்படுத்தக்கூடாதுங்கிறதுல நான் ரொம்ப உறுதியாகவும் இருக்கிறேன். என்னை சார்ந்தவங்கள்ட்டையும் அதை நான் ஒரு கிளியராகவும் சொல்றேன். பொதுவா எல்லாருமே பணத்தை நோக்கி தான் ஓடிட்டு இருக்காங்க. சோ நீங்க இப்படி பண்றதுக்கு காரணம் என்ன? இதனால உங்களுக்கு என்ன லாபம் கிடைக்கும்? இதனால உங்களுக்கு என்ன மன அமைதி கிடைக்கும்? இல்ல, எனக்கு இந்த பணம் சம்பந்தமா ரிலேட்டடா சிறு வயதுல இருந்து நிறைய நான் வீட்டை விட்டு வந்திருக்கேன்ல. அப்ப நிறைய டீ கடையில வேலை செஞ்சிருக்கேன், ஹோட்டல்ல வேலை செஞ்சிருக்கேன். நான் வேலை செய்யற காலத்துல 80 ரூபா, 90 ரூபா, அதிகபட்சம் 100 ரூபா தான் மாச சம்பளம் கிடைக்கும். மாச சம்பளமே. அப்போ நான் சொல்றது 95, 93, 94 அந்த மாதிரி காலகட்டத்துல நான் நிறைய மாதிரி எல்லாம் நான் பார்த்திருக்கிறேன். அப்போ எனக்குள்ள நடந்த ரொம்ப ஒரு மோசமான ஒரு சூழல் வந்து இந்த பணம் சம்பந்தமா இருந்ததுனால ஒரு காலகட்டத்துல எனக்கு வந்து இந்த பணத்துல இருந்து விடுதலை ஆகணும் அப்படிங்கிறது எனக்கு தீர்க்கமா இருந்துச்சு. அப்ப என்ன வந்து மதிக்க மாட்டாங்க, பணத்தை மதிக்கிறாங்க. அப்ப நானா பணமான்னு கேட்டா இந்த உலகத்துல பணம் தான் ரெஸ்பான்ஸ் இருக்கு.
அப்ப என்னைக்காவது ஒரு நாள் பணத்தை தாண்டி என்னை மதிக்கிற மாதிரி ஒரு சூழல் அமையுமாங்கிறது என்னோட தேடுதலா. இல்ல அப்படி ஒரு சூழல் அமையணும்னா நமக்கு பணத்தை நம்ம சேர்த்துக்கணும்ல. பணக்காரங்களா இருந்தா ஈஸியா இல்ல மதிப்பாங்க. அது எனக்கு சேலஞ்சிங். என்னோட ட்ரீம் வந்து என்னன்னா, என்னைக்காவது ஒரு நாள் நானா பணமா, பணத்தை மதிக்கிறாங்க, என்ன மதிக்கிறாங்களான்னா என்ன மதிக்கல பணத்தை தான். அப்ப என்ன மதிக்கணும், பணத்தை மதிக்க கூடாது. என்ன பணத்தை தாண்டி என்ன அவங்க ரெஸ்பான்ஸ் பண்றாங்களான்னு பாக்கணுங்கிறதுக்காக நான் செய்யற வேலைகளுக்கு எல்லாம் பணம் வாங்குறது கிடையாது. இல்ல அப்படி நீங்க நினைக்கிறீங்க இல்லையா, இப்ப பணத்தை தாண்டி என்ன மதிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு. மேபி அதுக்கான ஒரு வழியா கூட இப்ப நீங்க சொல்றதெல்லாம் இருக்கலாம்ல. ஏன்னா மக்களுக்கு பொதுவா இருக்கக்கூடிய நம்பிக்கை, நான் சொன்ன மாதிரி ஆன்மீகத்துல நிறைய இருக்கு. இப்ப வந்து போலி சாமியார்கள் நிறைய பேர் இருக்காங்க, நிறைய வந்து விஷயங்கள் பேசுறாங்க, நிறைய பரிகாரங்கள் சொல்றாங்க, அது மூலயமா பணத்தை வாங்குறாங்க, சம்பாதிக்கிறாங்க. இப்ப நீங்க சொல்றத பார்த்தா பணத்தை தாண்டி என்ன மதிக்கணும்னா அப்ப நான் ஏதாவது ஒரு விஷயம் இப்படி வித்தியாசமா பண்ணா என்ன மதிப்பாங்க அப்படின்றதுக்காக இதை பண்றீங்களா? இல்ல வித்தியாசம் கிடையாதுமா. இது வாழ்க்கையோட ஒரு தாய் வந்து பால் கொடுக்கறது, கை இந்த பக்கம் பால் கொடுத்துருக்கா, கை வலிக்குது, திருப்பி இந்த பக்கம் கொடுக்குறா, நான் ஓடி வந்து வித்தியாசமா பால் கொடுக்குறியான்னு கேட்க முடியாதுல்ல. இது வந்து ஒரு பெயின், ஒரு வலி. நான் வந்து டவுசர் போட்ட காலத்துல டீ கடையில வேலை செஞ்சிருக்கிறேன், காசுக்காக எத்தனையோ பேர்த்துட்டு அடி வாங்கியிருக்கிறேன், ஹோட்டல்ல வேலை செஞ்சிருக்கிறேன். நான் வந்து ரொம்ப இந்த பணத்துக்காக ரொம்ப பல்வேறுபட்ட துறைகள்ல வேலை செஞ்சு எனக்கு பணம் கிடைக்கல. அப்ப இந்த பணத்துக்காக இந்த மக்கள் ஓடுறாங்க, இந்த பணத்துக்காக இவ்வளவு கஷ்டம் இருக்குல்ல. இது இல்லாம ஒரு நாளாவது நான் என்னோட பயணத்தை பண்ணி பார்க்கணுங்கிறதா நான் வந்து பணத்தை பெருசா எடுத்துக்காம நான் டிராவல் பண்றேன். அப்ப என்னுடைய உரைகளையோ என்னுடைய சூழல்களை கேட்கும் போது எனக்கும் ஒருத்தர் வர்றாரு, என்னுடைய உரையை கேட்கிறாரு. அப்ப அவரு எனக்கு ஒரு லஞ்ச் வாங்கிட்டு வராரு, நாங்க 2 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிடுறோம். நான் சொல்றது ஆரம்ப காலகட்டத்துல இப்படிதான் எங்களுடைய டிராவல் இருந்துச்சு. அப்ப நான் வந்து அதிகமா பணம் இல்லாம என்னால டிராவல் பண்ண முடியுமா, இந்த சேலஞ்சிங்ல நான் ஜெயிக்க முடியுமா நான் செக் பண்ணி பார்த்தேன். இப்ப ஜெயிச்சிட்டீங்களா? ஆமா, நான் இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5-6 ஆண்டுகளை நான் பணத்தை பெருசா தொடாமையே தானே என்னோட டிராவல் இருக்கு. என்னுடைய பேக்ரவுண்டே வந்து பணத்தை பெருசா என்னுடைய உரையை கேட்கறதுக்கோ என்னுடைய மாணவர்கள் வர்றாங்க, அவங்களோட போய் டீ சாப்பிட்றதோ, அவங்களோட சாப்பிட்றதோ, அவங்களோட பயணிக்கிறதோ இருக்க வேண்டிய என் பாக்கெட்ல இருந்து 10 ரூபா பணமோ எனக்கிட்ட தனியா சேமிப்போ இல்லை. ஓகே. இப்ப நீங்க லஞ்ச்னு ஒரு விஷயம் சொன்னீங்க. நீங்க அன்னதானம் போடுறதா நான் வந்து கேள்விப்பட்டேன். அந்த அன்னதானம் மூலியமா நிறைய பேருக்கு உடல் சம்பந்தப்பட்ட நிறைய பிரச்சனைகள் சரியாகுதுன்னு கேள்விப்பட்டேன். அதுல அப்படி என்ன ஒரு சிறப்பு? என்ன மாதிரி அன்னதானம் போடுறீங்க? இல்ல அன்னதானம்ங்கிறது என்னன்னா, அது திருவண்ணாமலையில நடக்கிற ஒரு அன்னதானம் வந்து டெய்லியும் வந்து ஒரு பப்ளிக் வந்து ஒரு 450 இருந்து 500 பேர் டெய்லியும் வந்து மத்தியானம் லஞ்ச் மட்டும் நம்ம கொடுக்குறோம். காலையில என்னோட ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து கஞ்சி, அவங்க தியானம் பண்றவங்க, என்ன பார்க்க வரணும்னு நினைச்சவங்க சாப்பிடுறாங்க. பணம் இல்லாம எப்படி ஒரு நாளைக்கு 500? இல்ல எனக்குன்னு என்னோட பேச்சு, என்னுடைய புரிதல்களை உணர்த்த எத்தனையோ மாணவர்கள் இருக்கிறாங்க. அவங்க வந்து இதை வந்து நம்மளுடைய சூழல், நான் செய்யற சூழல்களை, நான் போற டிராவல்ல இருக்குல்ல, அதை வந்து அவங்க ஏதாவது ஒரு பங்கெடுப்பு எடுத்து முன்னெடுத்துறாங்க. இது இப்ப நான் சில இடங்கள்ல ஊர்களுக்கு கிராமங்கள்ல போகும்போது ஒரு 100 பேர் கூடிடுறாங்க. அப்ப 100 பேருக்கு வந்து ஏதாவது சாப்பாடு கொடுக்கணும். போற இடத்துல நீங்க உங்களை எப்படி அறிமுகப்படுத்திக்கிறீங்க? என்ன வந்து ஒரு 10 நிமிஷம் தான், அதுக்கப்புறம் என்னோட கனெக்ட் ஆயிடுவாங்க. 10 நிமிஷம் தான். ஏன்னா நான் வந்து வழக்கமான சொல்லாடல்கள்லாம் தாண்டிய ஒரு சொல்லாடல்களை நான் பயன்படுத்துவேன். அது சொல்லாடல்கள் இல்ல, அதான் என்னோட சுவாசம். நான் வந்து வார்த்தைகள்ல இந்த ஸ்கூல்ல படிச்ச பையன் கிடையாதுல்ல, அதனால என் சொல்லுங்கிறது கூட காற்றுதான். நீங்க வார்த்தைக்கு எங்க போய் கண்டுபிடிச்சிட்டு வருவீங்க டெபினேஷன்லாம் தெரியாது. நான் வார்த்தைங்கிறது காற்றுல இருந்து பேசுறேன், என் வார்த்தையே காற்றுதான். அதனால எனக்கு வந்து நீங்க இந்த நாட்டோட ராஜாவை கூட 10 நிமிஷத்துல வசப்படுத்த முடியும். நான் வசப்படுத்துறதா இருக்கிறதுல இயல்பாகவே இருக்கிறேன். புரிதல் அவங்களுக்கு ஒரு நாள் ஏற்படும் போது ஏதோ ஒரு சூழல் இருக்கு அப்படிங்கறத உணர்வாங்க. அப்படிதான் நான் வந்து கருதுறேன். இப்போ திட்டமிட்டு ஒருத்தரை வசப்படுத்தணும், ஒரு சூழலை பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. இப்போ ஒரு கிராமத்துக்குள்ள போறோம், 100 பேர் கூடுறாங்க, 10 நிமிஷம் பேசணும், 20 நிமிஷம் பேசணும். அதுல ரெகுலரா சில இடங்கள் சொல்லலாமா, ஆன்மீக சொற்பொழிவுன்னு சொல்லலாம், இல்ல ஒரு கலந்துரையாடல்னு சொல்லலாம். அது எப்படி சொன்னான்னா, அது என்ன மாதிரி நான் வந்து ஒரு விஷயத்தை எப்படி கையாளுறேங்கிறது தானே பொறுத்து இருக்கு. அது வந்து நீங்க ஒரு பொது இடங்கள்ல வந்து சத்தங்கள் நிறைந்த ஒரு கிராமங்கள்ல நம்ம போய் ஒரு விஷயத்த பண்ணி ஒரு கட்டுக்கோப்பா அவங்கள ஒரு சூழல்ல கொண்டு வரணும். அப்ப என்னன்னே தெரியாத ஒரு மோகம் இல்லாத, நான் விளம்பரம் இல்லாத மோகம், என்னை யாருக்கும் தெரியாது, நான் என்கிட்ட எந்த பின்புலமும் கிடையாது, எந்த பேக்ரவுண்டும் கிடையாது, என்கிட்ட இருக்கிற ஒரு 4-5 மாணவர்கள் யாராவது வருவாங்க, இவ்வளவுதான் என்னோட விஷயம். அப்ப இந்த சூழல்ல நான் போய் உட்கார்ந்து அதை பேசும்போது அவங்களால கனெக்ட் ஆக முடியும். நான் பேசுற டாபிக் எல்லாம் கொஞ்சம் காற்றும்பேன், பிரிச்சுவலும்பேன், இமாச்சலும்பேன், மேற்கு தொடர்ச்சி மலைம்பேன்,
அவங்க காலையில நான் வேலைக்கு போகணும்பாங்க, மத்தியானம் போகணும்பாங்க. அவங்க வரும்போதே எனக்கு வந்து குழந்தைக்கு ஏதாவது ஒண்ணு குடுக்கலாமா? நீங்க சாமின்னாங்க. ஏதாவது வந்து நோய்க்கு ஏதாவது மருந்து குடுக்கலாமா? இப்படித்தான் வருவாங்க. ம். ஏதாவது ஒரு காசு குடுக்கலாமா? கல்யாண புள்ளைக்கு வச்சிருக்கிறேன். ஏதாவது தங்கம் குடுக்கலாமா? கிடைக்குமா? இதுக்கு ஏதாவது ஆசீர்வாதம் பண்ணுவீங்களா? அப்படித்தான் வருவாங்க. ம். அப்ப நான் அவங்கள என்னன்னா, இதெல்லாம் கிடைக்குங்கிறத நெக்ஸ்ட் வச்சுக்கலாம். ம். ஒரு கொஞ்ச நாள் ஆசுவாசப்படுத்தி உட்காருங்க. ம். அப்படின்னு ஃபர்ஸ்ட் உட்கார வச்சு, ஃபர்ஸ்ட் ஒரு 15 நிமிஷம், 20 நிமிஷம் கழிச்சு அவங்க என்னுடைய உரைக்கு அப்புறம் அவங்க எந்திரிச்சு போறதுல கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சுருவாங்க. ஓகே. அப்ப நம்ம கூட இருக்கிற 4, 5 மாணவர்கள்ல யாராவது 2 மாணவர்கள, இவங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் உணவு ரெடி பண்ணி குடுங்க. ம். அப்படின்னா, அவங்க மாச சம்பளம், உழைச்சது காசு இல்ல. ஒருத்தர் வந்து ரூ. 5000 ரூ. 4000 ரூ. 2000 அவங்க கொஞ்சம் ஷேர் பண்ணி, அந்த சாப்பாடு அரேஞ்ச் பண்ணி அவங்க குடுப்பாங்க. அடுத்த ஊருக்கு போகும்போது, அது வேற யாராவது ஒருத்தங்கள, நீங்க ஏதாவது ஒரு 10 பேத்துக்கு சோறு குடுக்கலாமா? அப்படின்னு சொல்லி, இப்படித்தான் நான் தேர்வு பண்ணுவேன். இப்ப நீங்க உணவு குடுக்குறீங்கல்ல, உணவு மருந்து அப்படின்னு சொல்றாங்க. உங்களோட உணவே மருந்து மாதிரி தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுல அப்படி என்ன சிறப்பு? அதுவும் 13 வகையான ஒரு விஷயங்கள் வந்து அன்னதானமா நீங்க குடுக்கும்போது, ஏன்னா பொதுவா கோவில்கள்ல ஒரு சாதம், ஒரு சாம்பார் அப்படிதான் போடுவாங்க. ஆனா நீங்க ஒரு நாளைக்கு 500 பேருக்கு 13 வகையான உணவு வகைகள் குடுக்குறீங்க. என்னென்ன குடுக்குறீங்க? அதுல என்ன மாதிரியான சிறப்புகள் இருக்கு? இல்ல, பட் டெய்லியும் வந்து ஒரு கீரை குடுக்கணும்னு சொல்லியிருக்கிறேன். ம். வெவ்வேறு விதமான கீரைகள் ம். இருக்கணும் அப்படின்ட்டுருக்கேன். ஒரு ஸ்வீட் பாயாசம் இருக்கணும். அதுவும் ரெகுலரா ஒரே பாயாசமா இல்லாம வெவ்வேறு விதமா பாயாசம் இருக்கணும்ன்ருக்கேன். ஆர்கானிக்கா செய்றீங்கன்னு கேள்விப்பட்டேன். இப்போ நீங்க சர்க்கரைக்கு பதில் என்ன நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணி பண்ணுவீங்களா? இதுதான் நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணுவோம். ம். அப்புறம் வந்து பனவெல்லம் யூஸ் பண்ணுவோம். ம். அதே மாரி அந்த ஆயில் வந்து கடலெண்ணெய் வாங்கி கடலெண்ணெய் பண்ணிருவோம். எள்ளு வந்து எள்ளு வாங்கி நல்லெண்ணெய்க்கு செக்குல ஆட்டிக்கலாம். அதே மாரி இந்த மாரி ஒரு சூழல் தான் அங்க இருக்கும். காயும் வந்து என்னுடைய ஸ்டூடெண்ட்டே போய் காலையில போய் மார்க்கெட்ல அவங்க இதுக்குன்னு ஒரு ஒரு டீம் வந்து செட் பண்ணிட்டாங்க. ம். அப்ப அவங்க வந்து இன்னைக்கு வந்து மாணவர்கள் வந்து சொல்லிட்டு வந்துருவாங்க. அந்த அந்த மார்க்கெட்ல இருந்து காய் வந்துரும். ம். அதே மாரி ஒரு ஸ்டோர் ரூம்னு தனியா இத வச்சு அதுக்கு என்னென்னலாம் பர்ச்சேஸ் பண்ணி அதுக்கு ஒரு விஷயம் வச்சிருக்கிறாங்க. பெண்கள் மட்டும் ஒரு 14, 15 பேர் வந்து வொர்க் பண்றாங்க. ம். அவங்களுடைய வேலையே வந்து என்னன்னா, ரொம்ப கிளீனா வந்து மக்களுக்கு வந்து சர்வீஸ் பண்றது. எப்படின்னா, நாங்க எப்படி பண்ணுவோம் அப்படின்னா, ம். நீங்க போய் நின்னா போதும், நாங்க ஒரு பஃபே மாரி எல்லாத்தையும் தட்டுல வச்சு நாங்களே கொண்டு குடுத்துருவோம். ஓ! அந்த மாரி. ஆ, உட்கார வச்சு சாப்பாடு போடுறதா? ஆமா. நாங்க வந்து என்னன்னா, உங்கள வந்து கியூல நிக்க வச்சுட்டு அவங்க கைக்கு தட்டு போயிரும். அடுத்தது அதே மாரி மறு சாப்பாடு போய் நாங்க வந்து ஒரு செக்ஷன் வந்து ரசம், மோரு, அடுத்தது வந்து ஸ்வீட்டு அந்த ம். மாரி தனியா வச்சுருவோம். லாஸ்ட்ல வந்து நீங்க கை வாஷ் பண்ணிட்டு வெளியில வரும்போது ஒரு வாழைப்பழம் குடுத்துருவோம். ம். அதே மாரி அங்க உள்ள வரும்போது ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது. ம். யாரும் பேசக்கூடாது. ஓகே. ஒரு 1/2 மணி நேரம் இது வந்து இது ஒரு இருக்கும் அது. ம். அது மாரி பேக்கிரவுண்ட்ல ஒரு இசை வந்து ஒலிக்கும். ம். அப்ப அது ஒரு 1 ஹவர் தான் 1 மணிலேருந்து 2 மணிக்குள்ள இது எல்லாமே முடிஞ்சிரும். ஒரு 400, 500 பேர் வந்து சாப்பிடுறதுக்கான ஒரு அப்புறம் எங்ககிட்ட ஓன் கிச்சன் இருக்கு. ம். அதனால இது எல்லாமே நாங்க ப்ராப்பரா இதுக்குள்ள சொல்ல செய்யும்போது, மாதம் மாதம் என்னோட நான் பல செக்ஷன்களுக்கு போகும்போது, பல வகுப்புகள்ல வெளிநாடுகள், பல மாணவர்கள், அவங்க மாதம் மாதம் இதுக்கான ஒவ்வொருத்தரும் அவங்க வந்து இணைஞ்சுக்கிட்டு, இந்த அன்னதானத்த வந்து அவங்களே முன்னிருந்து இதுக்கான ஆகறதுல ஒவ்வொருத்தரா யார் பண்றா? எதுக்காக பண்றாங்கன்னு கூட எனக்கு சமயத்துல தெரியாது. ம். அவங்க டீட்டெயில்லாம் எனக்கு தெரியாது. ரொம்ப பெரிதா இல்லாம, அந்த அன்னதானம் நின்றாம, அது அப்படியே ரொட்டீனா நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்ப வந்து அவங்க உருவாக்குவாங்க. இது இயல்பா, இது நானே கிரியேட் பண்ணாம இது நடந்தது. எப்ப ஆரம்பிச்சீங்க இது அன்னதானம் கிட்டத்தட்ட பண்றது? ஒரு 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 9 மாதமா நடந்துட்டு இருக்கு. ஓகே. இப்போ நீங்க எந்த ஒரு வருமானமும் இல்லாம, இவ்ளோ தூரம் நீங்க வந்து அன்னதானம் பண்றேன், ஒரு டீம் வச்சிருக்கேன், இத்தன பேர் வேல பாக்குறாங்க அப்படின்னு சொல்றது, எனக்கு ரொம்ப விசித்திரமா இருக்கு. இப்படி இருக்க முடியுமா? இப்படி நடக்குமா? எந்த ஒரு வருமானமும் இல்லாம அப்படின்னு சொல்லி. இன்னொரு விஷயம் ஸ்டூடெண்ட் பண்றாங்க அப்படின்னு சொன்னீங்க. உங்ககிட்ட வரக்கூடிய மாணவர்களுக்கு நீங்க என்ன போதிக்கிறீங்க? அதான் அவங்களுக்கு வந்து போதிக்கலாம் ஒண்ணும் இல்ல. ம். இயல்பா வாழணும் அவ்வளவுதான். நீங்க வந்து ஸ்டூடெண்ட்னா யாரு ஸ்டூடெண்ட்? 60 வயசுல இருக்கிறவங்களும் ஸ்டூடெண்ட் தான் எனக்கு. ஓ! யாரும் பக்தர்கள், வாலிண்டர்கள் அந்த மாரி இது கிடையாது. ம். நான் அந்த மாரி கோட்பாடுகள் எல்லாம் உடைக்கணும்னு நினைக்கிறேன். ம். பக்தர்கள், வாலிண்டர்ஸ் அந்த மாரி ஒரு சூழல்லாம் பண்ணுவேன். எல்லாரும் மாணவர்களா ஸ்டூடெண்டா தான் நான் வந்து ஒரு கல்லூரி, பள்ளிகள்ல எப்படி மாணவர்கள்னு அழைப்பாங்களோ, அந்த மாரி மாணவர் வர்க்கமா தான் நான் வந்து எல்லாரையும் அவங்கள நான் பார்க்கிறேன். ஓகே. அதே மாரி இங்க வந்து என்னுடைய இதுல வந்து என்னன்னா, ரொம்ப புடிச்ச விஷயம் நெறைய விஷயம் என்னன்னா, நெறைய பெண்கள் அதிகமா ம். அது வந்து 50 வயதுக்கு மேல உள்ளவங்க எனக்கு நெறைய பேரு தமிழ்நாடு முழுக்க நெறைய கிராமங்கள்ல ம். ம். தியானத்த பத்தி தெரியாத, பிரிச்சுவல பத்தி தெரியாத, தன்னுடைய வாழ்க்கையில ரொம்ப புழுக்கமா இருந்தவங்க, ரொம்ப ஒரு ரிலாக்சேஷனா அன்னைக்கு தூக்கம், அவங்களுடைய வாழ்வியல்ல என்னுடைய குரல் எங்கேயோ ஒரு இடத்துல அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய
ம். ஒரு ஒரு மைல் கல்லா இருக்கு அப்படிங்கிறதுல மறக்க முடியாத விஷயம் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஓகே. அப்ப அவங்கெல்லாம் மாதம் ஒரு 500 ரூபாயோ ஒரு 1000 ரூபாயோ அவங்க சம்பாதிக்கிறதுல இந்த அன்னதானத்துக்கு ஒரு 4 பேர் நம்மளால சாப்பிடணுங்கிறதுல அவங்க உறுதியா இருக்கிறாங்க. இது ம். நான் எப்படி பிளான் பண்ணேன்னா, ஒரு மக்களே ஒருத்தருக்கு உதவணும், மக்கள் உதவி மக்களே சாப்பிடணும், ம். இதுக்குள்ள நான் வந்து ஒரு பாலம் மாதிரி இருக்கணும், ஒரு கனெக்டை ஏற்படுத்தணும் பட் அப்படிங்கறத. ஃபேக்ட் என்னன்னா, இப்போ ஒரு அநாத ஆசிரமம் அது சாப்பாடு வேணும்னு சொல்லி கால் பண்ணாலே அது ஃபேக்குன்னு சொல்லி கட் பண்ணிடுறாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி மக்களே மக்களுக்கு உதவுவாங்கன்னு நீங்க வந்து நம்புறீங்க? அதுதான் காற்று. என்னை வந்து சும்மா பண்ண மாட்டாங்கல்ல, என்னை ம். வந்து கொஞ்சம் உணர்ந்தவங்க தான் பண்ணுவாங்க. ம். இப்ப நீங்க வந்து திருவண்ணாமலையில அன்னதானத்துக்கு நீங்க வந்து எதுவும் உதவலைங்க, ம். அப்ப என்ன நீங்க உணர்ந்தீங்கன்னா நீங்களும் ஒரு 2 பேருக்கு சோறு போடுவீங்க. ம்ஹ்ம். அது வந்து அது வந்து இயல்பா அது நிகழும் அப்படிங்கறத நான் சொல்றேன். இயல்பா நிகழலன்னு வச்சுங்களேன், இப்ப என்னுடைய மாணவர்களே போய் கட்டாயப்படுத்தி நீங்க அன்னதானம் ஐயா பண்றாங்க, நீங்க ஏதாவது கொடுங்க போங்க அப்படின்லாம் இது இல்ல. இது வந்து அதுவா அது வந்து ஒரு சுழற்சியில அது நடக்கும். அதே நேரத்துக்குள்ள நான் போய் அங்க நிக்க மாட்டேன், நான் போய் பார்க்க மாட்டேன், நான் போய் அதை நிர்வாகம்லாம் பண்ண மாட்டேன். அது அப்படியே அது நிகழும். ஓகே. இப்போ தியானத்த பத்தி சொன்னீங்கல்ல. பொதுவா ஜீவ சமாதி அந்த மாதிரி இடங்கள்ல போயிட்டு மக்கள் உட்கார்ந்து தியானம் பண்ணுவாங்க. இப்போ நீங்க வந்து தியானம் பண்றீங்க. உங்ககிட்ட வரவங்க தியானம் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க. ஃபர்ஸ்ட் தியானம்னா என்ன? அது எப்படி பண்ணலாம்? அத பண்ணா என்ன நன்மைகள் நமக்கு கிடைக்கும்? அதான் முதல் நன்மைகள் கிடைக்குங்கிறவங்களுக்கு நான் வந்து முதல்ல அந்த வார்த்தையை முதல்ல எடுக்கணும் அப்படின்னு நான் நினைப்பேன். அந்த ம். நன்மை கிடைக்கும் அப்படிங்கிறது தான் தமிழ்ல இருக்கிற புறையோடி போயிருக்கிற மூட நம்பிக்கை. ம். இப்போ ஒரு வேலை செஞ்சா நமக்கு ஒரு கூலி கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி கடவுளை கும்பிட்டா ஒரு பொருள் கிடைக்கும், இல்லைன்னா அருள் கிடைக்கும், இல்லைன்னா ஏதாவது ஒண்ணு ஆமா. கிடைக்குங்கிறாங்கல்ல. அதுதானே காலம் காலமா இருக்கக்கூடிய அது அது அதை பிரேக் பண்ணணுங்கிறது தான் என்னுடைய விஷயம். அதுதான் நான் சொல்றேன். சரி, இப்ப அத பிரேக் பண்ணணும்ன்றீங்க. அப்ப நான் ஏன் உங்கள தேடி வரணும்? நான் உங்கள தேடி வரணும்னா, எனக்கு ஒரு நன்மை கிடைச்சா தானே நான் உங்கள தேடி வரணும். இல்லாட்டி நான் ஏன் வரணும்? அதான் இயல்பா இருங்க, நன்மை கிடைச்சா என் பின்னாடி வாங்க, நன்மை கிடைக்கலன்னா எங்க கிடைக்குதோ போங்க அப்படிங்கிறது தானே விஷயம். ம். நன்மை அப்படிங்கிறது தவறான இல்ல சொல்லாடல். இப்ப யாரோ ஒருத்தர்கிட்ட அந்த நன்மை கிடைக்குது அப்படின்றது அப்ப அது உண்மைதானே? இப்ப அந்த நீங்க சொல்ல நீங்க நன்மை எப்படி மாத்த முடியும்? அப்படிங்கிற நன்மைங்கிற வார்த்தையே வேண்டாங்கிற ஒரு இயல்பு தானே. ம். நான் போறேன், நான் வந்து ஒரு இயல்பா எனக்குள்ளேயே ஒரு நல்ல சூழல் இருக்கு, நான் ம். பிளசண்டா நீங்க வாழ்றீங்க, நீங்க பிளசண்டா வாழணும், அவ்வளவுதானே முக்கியம். நீங்க ஒரு மணி நேரம் பிரேக் இங்க வேலை பாக்குறீங்க, ஒரு நாள் ஒரு பிரேக் கிடைக்குது, என்ன பார்க்க வரீங்க, ஒரு டிராவல பிளசண்டா இருக்கு அப்படிங்கிறது மட்டும்தான் உங்களுக்கு வேணும்னு நான் நினைக்கிறேன். நீங்க வந்து நன்மை கிடைக்கணும், எனக்கு ஒரு ஏதாவது கிடைக்கணும், போகணும், வரணும் அப்படின்னா அதுக்கு நான் வந்து அதை என்கரேஜ் பண்றது இல்ல. நீங்க என்கரேஜ் பண்றது இல்லையா? ஆனா நான் சொல்றது தப்பா எடுத்துக்காதீங்க. இப்போ நீங்க இந்த சேனல்ல வந்து பேசுறீங்க அப்படின்னா, இத பார்க்கக்கூடிய 4 பேருக்கு நன்மை கிடைக்கும் அப்படின்னு தானே நீங்க நம்பி வரீங்க. அது நன்மை கிடைக்கணும், நான் அரசியல்வாதி கிடையாதுல்ல. நான் வந்து அரசியல்வாதி கிட்ட நன்மையே கிடைக்காது. சாமியாருங்க கிட்ட தானே நன்மை கிடைக்கும். மக்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்காது. உண்மையா பொய்யா தெரியாது. அப்படி இல்ல. அப்படின்னா தமிழ்நாட்டுல 60 வருஷமா அரசியலே இருக்காது இல்ல. அரசியல் நன்மையே இல்ல. பட் ஆனா கிடைக்குங்கிறது அது வந்து அதெல்லாம் ஒரு ப்ரொசீஜரா மாத்திட்டாங்கல்ல. இப்போ ஒரு வீடுனா எப்படி வீட்டுக்கு வீடு வாசப்படியோ அந்த மாதிரி ஒரு நாடுனா ஒரு தலைவன் இருக்கணும்ன்றது விதி ஆயிடுச்சு. அதை நம்ம மாத்த முடியாதுல்ல. அப்படி கிடையாது. நீங்க வந்து தமிழ்நாட்டுல 8 கோடி பேத்துக்கு மேல இருக்கிறாங்க. ம். ஒவ்வொருத்தரும் ஒரு வீட்டுல 4 பேர் 3 பேர் ஒவ்வொரு கட்சியில ப்ராப்பரா ஐடி கார்டோட வாழ்றாங்க. ரேஷன் கார்டு இருக்கோ இல்லையோ ஐடி கார்டு இல்லாத ஒருத்தரை நீங்க போய் கூட்டிட்டு வாங்க. ம். இல்ல அவங்க எல்லாம் ப்ரொசீஜரா ப்ராப்பரா ஒரு நன்மை கிடைக்குன்னா ஒரு கவுன்சிலர்ல இருந்து ஒரு பிரசிடென்ட்ல இருந்து ஒரு எம்எல்ஏ இருந்து ஒரு எம்பில இருந்து ஃபாலோ பண்றாங்க. ம். இது வந்து நீங்க வந்து இது வந்து இல்லைன்னு மறுத்தர முடியாது. ம். இது இப்படி ஒரு ஃபாலோ இருக்குல்ல, இந்த மாதிரி ஒரு ஃபாலோ வந்துடக்கூடாதுங்கிறதுல நான் வந்து உறுதியா இருக்கிறேன். நான் வந்து எப்படின்னா, நீ இயல்பா உன்னுடைய வாழ்க்கை, உன்னுடைய பயணம், உன்னுடைய செயல்லாம் இருக்கணும். எதிர்பார்ப்பு, இமேஜினேஷன் வந்து துன்பத்துக்கு காரணமாயிரும். ம். அப்ப நான் எதிர்பார்த்து ஒரு தலைவருக்கு ஓட்டு போடுறேன். இப்ப நீங்க சொல்றது அப்ப புத்தரோட போதனைகள் மாதிரி தானே இருக்கு. ஆசைய துன்பத்திற்கு காரணம். புத்தர் சித்தர் யாரும் சொன்னா என்னம்மா, ஒருத்தரோட வாழ்க்கை இயல்பா இருக்கணும். புத்தர் தான் சொல்லணுமா? இப்ப நீங்க அடுத்த ஜெனரேஷன்ல நீங்க வந்துட்டீங்க, நீங்க சொல்லலாமே. இப்ப நீங்க சொன்னா நீங்களும் புத்தர் தான். ம். ஒரு நல்ல சூழல் தானே. ம். உங்க தாத்தா வந்து ஒரு மரம் வச்சாரு, இப்ப பக்கத்துல நீங்களும் பிடிச்சு போய் ஒரு மரம் வைக்கிறீங்கன்னா நல்ல விஷயம் தானே. ம். அப்ப தாத்தா பேரை மறந்துட்டு அடுத்து உங்க பேரை சொல்லுவாங்க. ம். நம்ம வந்து யாரு சொல்றா, யாரோட கொள்கையை ஃபாலோ பண்றோம் அப்படிங்கிறது இல்ல, ம். இயல்புதான். சரி, இப்ப காட்டுறது இயல்பு அப்படின்னு சொல்றீங்க. இப்ப இவ்வளவு விஷயங்கள் நீங்க வந்து பேசிட்டு இருக்கீங்க. இப்ப எனக்கு ஒரு பிரச்சனை, நான் நன்மை எதிர்பார்த்து வரல. ஆனா நான் இப்ப உங்ககிட்ட வரேன் அப்படின்னா நீங்க எனக்கு என்ன பண்ணுவீங்க? என்ன சொல்லுவீங்க? நான் ஒண்ணும் பண்ண மாட்டேன். ம். அதான் சரி, என்னோட ஒரு 15 நிமிஷம் பேசுவேன் அப்படின்னு சொன்னீங்க. என்ன பேசுவீங்க? அதான் நான் சொல்றேனே, என்கிட்ட நீங்க வாங்க பிரச்சனையோட,
பயணம் பண்ணுங்க, இல்ல இப்போ பார்க்கலாம். அது லைவாவே நம்ம பண்ணலாமே. இப்ப நான் ஏதோ ஒரு மனசுல ஏதோ ஒரு கஷ்டத்தோட நான் இப்ப உங்கள்ட்ட உட்கார்ந்து பேசிட்டு இருக்கேனே வச்சுக்கோங்களேன். அதுக்கு நீங்க எனக்கு என்ன தீர்வு குடுப்பீங்க? என்ன பேசுவீங்க? நான் ஒரே விஷயம் தான், உங்களுக்கு ஒரு கஷ்டத்துக்கு என்ன தீர்வு அப்படின்னா, என்ன மாதிரி கஷ்டம், என்ன மாதிரி ப்ராப்ளம், இதெல்லாம் கடந்து அந்த கஷ்டங்கிறதே ஒரு துன்பம் தான் அப்படின்னு நினைக்கிறாங்க. நீங்க என்ன பெரிய கஷ்டத்துல இருந்துட போறீங்க? என்ன கஷ்டம் உங்களுக்கு? ம். என்ன கஷ்டம்? கஷ்டங்கிறது ஒரு வார்த்தையா தானே நான் பாக்குறேன். வேற என்ன? அது வாழ்க்கையாவும் நிறைய பேருக்கு இருக்குல்ல. அப்படி கிடையாது, அதான் வார்த்தைங்கிறேன். நீங்க எல்லா கஷ்டம் சரி, கஷ்டங்கிறது கஷ்டம்னா அப்ப உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க எதை சொல்றீங்க? கஷ்டம்னே ஒண்ணு கிடையாதுன்னு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். எது இப்ப கஷ்டம்? நீங்க சின்ன வயசுல நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன் அது அப்படின்னு சொன்னீங்க. தெரியாம, அதான் அறியாதது, ம். அதான் அறியாமை. சரி, இன்னைக்கு இப்ப அதை உங்களுக்கு தான் வந்து நேசிக்கிறேன். கஷ்டம்ன்ற வார்த்தையை நீங்க யூஸ் அன்னைக்கு பண்றது இல்ல. அன்னைக்கு அது பட்டதுனாலதான் இன்னைக்கு ஹாப்பியா இருக்கிறேன். ம். இன்னைக்கு எவ்வளவு வந்து சந்தோஷமா இருக்கீங்க. கஷ்டம்ன்ற வார்த்தை இல்லன்றீங்க, ஆனா சந்தோஷம்ன்ற வார்த்தை சந் இருக்குன்னு சொல்றீங்களே. சந்தோஷம் இருக்கு அப்படிங்கறதோட இயல்பா இருக்கிறேன். அதுக்கு தமிழ்ல இருக்கிற வார்த்தையில ஒரு வார்த்தை, உங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தையை சந்தோஷம்னு சொல்றேன். ம். நான் சந்தோஷம் கஷ்டங்கள்லாம் கடந்துதான் ஒரு ஒரு சூழலை வந்து நான் பாக்குறேன். ம். அப்ப மக்களுக்கு வந்து குறை தீர்க்கிற ஒரு முகாம் மாதிரி நான் இருக்கணும்னு நினைக்கல. ம். நீங்க இயல்பா உன்னை நான் மாத்தணும். நீ வந்து மிஷினரியா எனக்கு கூட அடிமையா இருக்க. ம். என்ன உனக்கு உன்னை மாத்த அப்படி முடியாது. மாத்துறதுக்கு தான் என்ன பண்ணுவீங்கன்னு நான் கேக்குறேன். நீ மாத்தலாம், மாத்த முடியாது என்ன இருக்கு? உன் சுவாசம் மாறுனா நீ இயல்பா மாறுவ. உன்னுடைய வாழ்க்கைக்குள்ள இயல்பான ஒரு செயல்களை என்னால செய்ய முடியும் அப்படிங்கறதானே ஒரு சூழல். அவ்வளவுதானே விஷயம். ம். இப்ப அதிகஸ்டா என்ன ப்ராப்ளம் சொல்வ? பணம் உனக்கு ப்ராப்ளம், ம். அடுத்தது உடல் ப்ராப்ளம், ம். அடுத்தது சோறு ப்ராப்ளம். ம். முதல்ல நான் சோறை தர்றேன், ம். சாப்பிடு. அடுத்து உனக்கு பணம் கொஞ்சம் வேணுமா? என் மாணவனையும் கூப்பிட்டு உனக்கு ஏதாவது உனக்கு உதவ சொல்றேன். அடுத்து என்ன ப்ராப்ளம்? உனக்கு நோய். அதெல்லாம் பெர்மனன்ட் சொல்யூஷன் கிடையாது. அப்ப என்னதான் உங்களுக்கு வேணும்? என்ன என்ன இல்ல, ஒரு செய்யணும்? மனிதனோட அடிப்படை தேவைன்ற ஒரு விஷயம் இருக்கு. இப்ப நீங்க அடிப்படை தேவை அப்படிங்கறது எதை சொல்றீங்க? அடிப்படை தேவைன்னா ஒருத்தர் வாழ்க்கையே செட்டில் பண்ணி அப்படியே கையில கொண்டு வந்து ஒரு சாக்குல பணத்தை கட்டியது அப்படி வச்சிருந்தோமா? இல்லையே. அப்படி இல்லைங்களே. வேற இப்ப என்ன? ஒருத்தவங்க வந்து ஏதோ ஒரு இப்ப நோய் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு கண்ணீரோட வராங்க. அவங்களுக்கு அந்த நோயில இருந்து முழுமையான ஒரு தீர்வு வேணும். இப்ப நான் என்ன சொல்றேன்னா, அதை நீங்க போய் எங்க போய் எடுத்துருவீங்க? டாக்டர் போன உடனே நீங்க உட்காந்துங்க அழுது. டாக்டர் கிட்ட போனா இப்ப நீங்க சொல்ற மாதிரி ஒரு 10 நாள் சரியாகும், திருப்பி ஒரு சரி, உடம்பு அதுக்கு சரியில்லை. வேற என்ன ஆல்டர்னேட் வச்சிருக்கீங்க? அது தொடரும், பட் கொஞ்சம் இப்ப ரிலீஃப் கிடைக்கும்ல என்கிட்ட அதுல. இருக்கிறது என்ன தெரியுங்களா? ஒரு ம். நோயோட வர்றவங்க முதல்ல அந்த நோயினா என்னன்னே முதல்ல புரிதலை ஏற்படுத்திடுவேன். ஒரு புரிதலை ஏற்படுத்திடுவேன். ம். ஒரு நோயாளியா வர்றான்ல, அவனை ஒரு மருத்துவர் மாதிரி யோசிக்க வச்சிருவேன். ம். அப்ப அவனே ஒரு கிளாரிட்டியா மாறிடுவான். அதனாலதான் இவ்வளவு அப்புறம் பேர் அந்த நோய் போயிடும்ன்றீங்க. நோய் போயிருங்கிறதா அடுத்த கட்டத்துக்கு போயிடலாம். ம். முதல்ல அதை எதிர்கொள்றதுக்கு ஒரு விஷயம் வேணும்ல. ம். இப்ப நீங்க எதிர்கொள்ளணும். இப்ப நம்ம நாட்டுல போர் வருதுன்னு வச்சுங்க, ம். எல்லா பேத்தையும் போர் வீரராக ஆக்க முடியாதுல்ல. ஆமா. அப்ப கஷ்டம்னு ஒரு சூழல் வரும்போது அது ஒரு கட்டையை தூக்கிட்டா நீனும் போர் வீரன் தான். ம். அப்ப நீ ஒரு நோய் வருது, நோய் உலகம் முழுக்க பரவிருச்சு, எல்லா ஹாஸ்பிட்டலும் நிறைஞ்சிருச்சு, டாக்டரே இல்ல. இப்ப நீ என்ன செத்துதான் போயிருவியா? அப்ப உன்னை எதிர்கொள்றதுக்கு ஒரு தற்காலிகத்துக்கு ஒண்ணு வேணும்ல. ம். ஒரு தற்காத்து கொள்றதுக்கு ஒரு ஐடியா பண்ணுவல்ல. ஓகே. அந்த தற்காப்பு கலையை நீ பயன்படுத்து. அந்த தற்காப்பு கலை தான் சுவாசம். ம். அது நான் வந்து என்னோட பயணி. அதுக்கு சம்பந்தமா உனக்கு ரிலேட்டடா என்ன பண்ணுது அதை என்கிட்ட சொல்லு. ம். நான் அதுக்கான சொல்யூஷனை, அதுக்கான தீர்வுகளை நான் பாக்குறேன். ம். உனக்கு கையில பொருளா கொடுக்க மாட்டேன், மருந்தா கொடுக்க மாட்டேன், உன்னை நான் என்கரேஜ் பண்ண மாட்டேன். ஆனா நான் உன்னை இயல்பா அதுல இருந்து கடக்க வைக்க என்னால முடியும், பண்ணுவேன், ஓகே. பண்றேன். இது வரைக்கும் அந்த மாதிரி எவ்வளவு பேருக்கு என்ன லட்சக்கணக்கான பேருக்கு பண்ணியிருக்கிறேன். என்ன மாதிரியான விஷயங்கள்? எல்லா விதமாவும், ம். எல்லா எஸ்கீம்லையும் அதை எப்படி நான் கொண்டாட்டியை நம்புறது? விட்டுட்டு வந்து நம்புறதுன்னா என்ன? நான் என்ன ஒரு ஆதாரமா போட்டோ எடுத்து காட்டுறது அப்படிங்கறத தாண்டி என்னோட பயணிக்கிற எத்தனையோ ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு தெரியும். அதுதான் நான் சொல்றேன். இந்த மாதிரி இந்த கோர்ட்ல ஆர்குமெண்ட் மாதிரி இந்த மாதிரி செய்யறதுனாலதான் தமிழ் சமூகமும் இந்திய சமூகமும் ம். ரொம்ப பின்னோக்கி நிலையில இருக்கு. ம். புரியுதுங்களா? இந்த ப்ரூவ் பண்ணு. இப்ப அது இயல்பு அதான் வாழ்க்கை தானே. இப்ப ஒரு கோர்ட்டுக்கு அப்படி போறதுன்றது கிடையாது. அது அதான் இயல்பு வாழ்க்கைங்கிறத நீங்க வந்து சொல்றீங்கல்ல, அதுதான் இப்ப நீங்க நம்ம அதெல்லாம் வாழ்க்கை. மாத்தணும்னு நினைக்கிறீங்களா? நம்ம வாழ்க்கையோடைய ரொம்ப ரொம்ப கீழே இருக்கிறதுக்கு இந்தியன்ஸ் கீழே இருக்கிறது, தமிழர் கீழே இருக்கிறதுக்கு என்ன காரணம்? ம். நம்ம கிட்ட எல்லாம் இருக்குங்க. ஆனா அந்த ப்ராப்பரேஷன் கரெக்டா இல்ல. அந்த ப்ராப்பரேஷன்னா அந்த பயணங்கள்ல நம்மகிட்ட இருக்கிற திட்டங்கள் வந்து கரெக்டா இருக்கு. ம். நம்ம திட்டம்னா நீங்க உங்க வாழ்க்கையை திட்டமிடுறீங்கல்ல, அதுல குழப்பம் இருக்குங்க. ம். உங்களால எல்லாத்தையும் எதிர்கொள்ள முடியும். ஒரு துன்பத்தை உங்களால எதிர்கொள்ள முடியும். துன்பத்துக்கு கோர்ட்டு தான் தீர்வு அப்படின்னு யார் சொன்னா? துன்பத்துக்கு அப்படிதானே போலீஸ் ஸ்டேஷன் இயல்பான அது வாழ்க்கையில கிடையாதுங்க. அது துன்பத்துக்கு போலீஸ் ஸ்டேஷனும் இந்த காவல்துறைய, எந்த துன்பத்துக்கு காவல்துறையும் கோர்ட்டு வந்து ஒரு தனி மனிதனுக்கு மக்கள் அங்கதானே காப்பாத்து. போய் நிக்கிறாங்க. அதுதான் இயலாமை. ம். எந்த கோர்ட்டுக்கு போய் எந்த தனி மனிதன் சிரிச்சிருக்கிறான்? ம். எந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் எந்த தனி மனிதன் சிரிச்சிருக்கிறான்? ம். போலீஸ் ஸ்டேஷனுக்கும் கோர்ட்டுக்கும் போறது துன்பம் தாங்க.
துன்பம் போதுதான், துன்பத்தை தண்ணி துடைக்கிறதுக்கு குடிச்சாலும் தான் நாங்க ஒரு பிரச்சனையை முடிக்கிறதுக்கு தான் துடைக்க நாங்க போறோம். முடியாதுன்னு நான் சொல்றேனே. ம். அங்க காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு அப்ப உங்ககிட்ட வந்தா அது தொடச்சிடலாம்னு என்கிட்டன்னு இல்லைங்க, இந்த உலகம் முழுக்க நீங்க இயல்பா இருந்தீங்கன்னா துன்பத்துல இருந்து விடுபடுவீங்க. ம். நீங்க கண்டுபிடிச்ச காவல்துறை, நீங்க கண்டுபிடிச்ச கோர்ட்டு, நீங்க கண்டுபிடிச்ச அரசியல், நீங்க கண்டுபிடிச்ச சட்டம் எல்லாம் துன்பமா தான் இருக்கு. யாருக்கு தீர்வா இல்ல, சுதந்திரமா இல்ல. ம். கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளை கடந்து நீங்க சுதந்திரமான நாட்டுல இந்த நாட்டுல வச்சிருக்கீங்கல்ல, நீங்களே சொல்லுங்க யார் துன்பம் இல்லாம. அப்ப நீங்க வந்து ஃபேக்ட பேசிட்டு இருக்கீங்க. என்னதான் இருந்தாலும் ஆனா ஃபேக்ட் இதுதான் அப்படின்ற மாதிரி இதுதான் சொல்றீங்க. வேணும். அப்ப நானும் நான் உனக்கு காப்பாத்திடுவேன், நான் உனக்கு அதை கொடுத்துருவேன், ம். நான் இதை கொடுத்துருவேன்னா இப்ப நானும் உனக்கு ஒரு நீதி கிடைச்சிரும் அப்படின்னு தான் நீதிமன்றம் சொல்லுது. ம். எல்லாத்துக்கும் நீதி கிடைச்சிருதா? இல்ல. அது எப்ப கிடைக்குது? அது கிடைக்கிறதுக்குள்ள நான் என்ன ஆவேன்? ம். 20 வருஷம் அவங்க ஒரு வழக்க போடுவேன். ம். அதுக்குள்ள நான் வாழ்றதா இல்லையா? ம். இந்திய பாரம்பரியத்துக்குள்ள நீங்க சட்டத்துக்குள்ள பாருங்க, ஒரு நீதி அரசரே பப்ளிக்ல ரோட்ல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா அதை பத்தி அவர் பேசவும் முடியாது, கருத்து சொல்லவும் முடியாது. ம். நீங்க அப்படித்தான் இருந்துட்டு இருக்கிறீங்க. அப்ப நீங்க என்ன ஒரு சொல்யூஷனை கொடுத்துட முடியும், என்ன செஞ்சிட முடியும்? அப்ப நீங்க நம்ம காவல்துறையோ, நம்ம கோர்ட்டோ, நம்ம அரசியல் இந்த விஷயமோ, இது எல்லாமே ஒரு தனி மனிதன் இந்தியாவை பொறுத்தளவுக்கு துன்பப்படுறான். துன்பத்துக்கு இதுவே காரணமா இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. இப்ப நீங்க சொல்றது வந்து ஒரு தனி மனிதனை பொறுத்து எல்லாம் அப்படின்னு தான் சொல்றீங்க. ஒரு ஒட்டுமொத்தமா இயல்பா மாத்த முடியாது. வாழ்ந்தா துன்பத்துல இருந்து விடுபடலாங்க. சரி, இயல்பான வாழ்க்கைன்னா எதை சொல்றீங்க? இயல்பானா நீ எதிர்பார்ப்பு இல்லாம உன் வேலையை நீ செய்ய, இன்னொருத்தரை நீ நம்புறத உன்னை நம்பு. ம். உன்னை நம்புது. அவங்கள நம்பிதானே இப்போ. அவங்க நம்பலங்க. யார் நம்புறா? இல்லையே. நம்ம யாரும் நம்பலங்க. பொய் இல்லையே, அவங்கவங்க சொல்லிட்டாங்க. நம்பவே தான் வேலைக்கு ஐயோ, போறாங்க, அதெல்லாம் யார் சம்பாதிக்கிறாங்க. சும்மா சொல்றது பாப்பா, நம்புற மாட்டாங்க. ம். யாரு நீங்க உங்களை நம்புறதா சொல்லுவீங்க. ம். இப்ப நம்புறதா நீங்க சொன்னீங்கன்னா ஏன் கல்யாணம் பண்ணீங்க? அது வந்து நம்ம தமிழ் கலாச்சாரம். சரி, ஒரு சில கலாச்சாரம். விஷயங்களை மாத்த முடியாது. சரி இது மாத்த முடியாது. இப்ப அப்படிங்கிற கல்யாணம் பண்ணாலும் நான் யாரையும் நம்பாம நான் வேலைக்கு தானே வந்துட்டு இருக்கேன். நீங்க வேலைக்கு வர்றீங்க, ம். அதை சுத்தி நீங்க நம்புறீங்க அப்படிங்கறதெல்லாம் சும்மா ஒரு டிராமா தான். ம். அதுக்குள்ள உங்களுக்கு நம்பிக்கையே பொய்ன்னு சொல்றீங்களா? நம்பிக்கை படல. நீங்க நம்பிக்கை வைக்காம தானே ஒரு ஏதோ ஒரு பயந்த சுவாத்தோட தான் வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க. இல்லையே, இப்ப நான் நம்பிக்கை வைக்கவே தான் வெளியில வர. நம்பிக்கை இல்லாம இருந்தா நான் வீட்டுல தானே இருக்கணும். நான் என்ன சொல்றேன்னா, இது இயல்பு இல்ல. ம். நீங்க ஒரு மிஷினா ம். உள்ள நம்பிக்கையும் வச்சிருக்கீங்க, பயத்தையும் வச்சிருக்கீங்க. எப்ப என்ன நடக்கும்னு தெரியாம ம். ஒரு இப்படியே போற வரைக்கும் ஸ்மூத்தா போட்டுங்கிறது அந்த டிராவல்ல இருக்கீங்க. ம். நான் சொல்றது நம்பிக்கைன்னா அப்படி கிடையாது. ம். ரொம்ப சாதாரணமா எதிர்கொள்ளணும் ஒரு விஷயத்த. ம். ரொம்ப இயல்பா ம். நம்ம வார்த்தையா வச்சிருக்கிறோம். நான் நம்பிக்கையோட எதிர்கொள்றேன், நான் ஒரு புரட்சி பெண்மணியா இருக்கிறேன், பாருங்க என்ன ஒரு எக்ஸாம்பிள். இது வார்த்தையாவே இருக்கு. ம். அது எனக்கு அது ஜெயிக்க முடியாது. அது ஒரு திடீர்னு நாளைக்கு சரி, அந்த உங்களுக்கு வார்த்தைகளை எப்படி மாத்தணும்ன்றீங்க? இப்ப நாளைக்கு உங்களுக்கு திடீர்னு இன்னைக்கு வரைக்கும் ப்ராப்ளம் வரல, ம். நாளைக்கு உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? அதை ஃபேஸ் பண்ணணும். அப்ப அது உங்க நம்பிக்கை எங்க? ப்ராப்ளம் வரும்னே இருக்கே இல்ல. இப்போ அப்ப நீங்க ப்ராப்ளம் இல்லாதவங்க யாருமே எந்த அப்போ ப்ராப்ளம் ஒரு எப்ப விஷயத்த வேணாலும் என்னன்னா, வரலாம். நீங்க ஒரு இயல்பா இருந்தீங்கன்னா, அந்த இயல்பு தன்மையை கொண்டாந்து உள்ள வச்சுட்டீங்கன்னா, ம். இன்னொருத்தரை நீங்க எதிர்பார்க்க மாட்டீங்க. ம். இன்னொருத்தரை நீங்க எப்பெல்லாம் நம்புறீங்களோ அப்ப எல்லாம் துன்பம் வந்துடும். ம். நீங்க ஒரே ஒருத்தர் உலகத்துல நம்பணும், ம். அது உங்களை மட்டும்தான். சரி, இப்ப என்ன நான் நம்பணும்னா நான் என்ன பண்ணணும்? நீங்க இயல்பா இருக்கணும். என்ன இயல்பா? எந்த நடந்தாலும் நான் எதிர்கொள்வேன். நானே ஆ. கோர்ட்டு, ம். நானே காவல்துறை, ம். நானே ஒரு ஆண். அப்படிதான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்படித்தான் வாழணும். ம். அதை நீங்க வாழ தொடங்குங்க. உங்க வாழ்க்கை புரட்சியா மாறுதா இல்லையான்னு பார்ப்போம். என்ன கொஞ்சம் புரட்சியா மாறும்? மாறுதா இல்லையான்னு பாருங்க. இயற்கையா யார்ட்டையும் டிஃபெண்ட் பண்ணாம, யார்ட்டையும் எதையும் எதிர்பார்க்காம ம். நீங்க உண்மையா ஒரு வரலாறா மாறுங்க. சரி. இதுதான் உண்மையான விஷயம். சரி, இப்போ நீங்க வந்து இதெல்லாம் விட்டுருங்க. இப்ப என்கிட்ட ஒரு 15 நிமிஷம் பேசுங்க. என்ன மாத்துறீங்கன்னா எனக்கு எவ்வளவு என்ன ஒரு பாசிட்டிவ் வருதுன்னு நான் பார்க்கணும். உங்களையே நான் மாத்தணுங்கிறேன். இல்ல, நான் உங்ககிட்ட பேசுறதுல எனக்கு என்ன கிடைக்குதுன்னு நான் ரியலைஸ் பண்ணணும். அதுக்கு நான் நீங்க பேசுறேன். ரியலிஸ்டிக் பண்ணணும்னா மீண்டும் வார்த்தையை தான் கொண்டு வரீங்க. ம். புரியுதுங்களா? ம். நீங்க சுவாசிக்கிறீங்களான்னு உங்களுக்கு தெரியுமா முதல்ல? ம். இப்ப எவ்வளவு சுவாசிக்கிறது இல்ல இப்ப சுவாசிக்கிறீங்கிற ஒரு வார்த்தையா தான் தெரியும். அது எப்படி சுவாசிக்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? சயின்டிபிக்கா எப்படின்றது நமக்கு தெரியும். அது எப்படி தெரியுமா? நுரையீரல்ல இருந்து நமக்கு சுவாசம் வருது, கார்பன் டை ஆக்சைடு வெளியேற்றி ஆக்சிஜன் உள்ள எடுத்து. இப்ப ஒரு கேமராவை எடுத்துட்டு வந்து ம். ஒரு டாக்டரை கூட்டிட்டு வாங்க. ம். முதல்ல செக்அப் பண்ணிட்டு கண்ணுக்கு தெரியும். இருக்குதுங்க, செக்அப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு டெஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு நீங்க ப்ரெஷரு எல்லாம் அப்படி இருக்கலாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ப்ராப்பரா உட்காந்து என்னோட பேசுங்க. ம். திருப்பியும் போய் டாக்டர் செக்அப் பண்ணுங்க. ம். அப்போ உங்களுடைய உடல் நிலையில என்ன இயல்பு தன்மையில உள்ள ஹார்மோன்ல அந்த மாதிரி மாற்றங்கள் ஏற்படும். என்னென்ன மாறி உங்க ஹார்மோன்கள் மாறுது. ம். ரியாக்ட் உங்க மூஞ்சி உங்க முகம் கிடையாது பாப்பா. ம். உள்ள இருக்கிற ஹார்மோன் சொல்லும் நான் யாருன்னு. ம். புரியுதுங்களா? ம். உள்ள இருக்கிற உறுப்புக்கு தெரியும் நான் யாருன்னு.
ம், உங்களுக்கு தெரியாது. ஓகே. உங்களுக்குள்ள ஒரு உயிர்னு ஒண்ணு இருக்குல்ல, அவனுக்கு சொல்லுவான் நான் யார். ம், அப்ப அவன்கிட்ட நீங்க பேசுறீங்களா? ம், அவனோட கனெக்ட்ல இருக்கிறீங்களா? நீங்க மனம் அப்படிங்கிற ஒரு பித்து பிடிச்ச ஒருத்தனோட கனெக்ட்ல இருக்கிறீங்க. ம், அதனாலதான் அப்படி வார்த்தையாவே அடுக்கிக்கிட்டே இருக்கிறீங்க. ம், தையல் கடையில போய் உட்கார்ந்து நூலை வச்சு தச்சுக்கிட்டே இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி வார்த்தையாவே மனிதன், ஒவ்வொரு மனிதனும் தர்க்கம் பண்றது, வார்த்தையாவே அடுக்கிறது. அப்ப உள்ள என்ன நடக்குது? பூமினா பூமி தான் பாப்பாது. ம். எப்படி சுழலுதுன்னு உனக்கு தெரியுமா? இல்ல. எத்தனை வினாடியில சுழலுதுன்னு தெரியுமா? ம், அப்ப உள்ள என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியணும்ல. ம். அப்ப உள்ள நடக்கிற மாற்றத்தை தெரியாம நான் மாற்றம் ஆனேனா எனக்கு ஒண்ணும் தெரியலையே, எனக்கு ஒண்ணும் சரி, புரியலையே. இப்ப நீங்க சொன்னீங்க நீங்க டாக்டரை கூட்டு வந்து செக் பண்ணுங்க, திருப்பி என்கிட்ட பேசிட்டு மறுபடியும் செக் பண்ணுங்கன்னு சொன்னீங்க. அப்ப நீங்க யாரு? நான் தான் சொல்றேன், நான் தான் ஒரு இயல்பு மனிதன். ம், இயல்பாக ஒருத்தன் இருந்தா ம், அவனுக்குள்ள நல்ல சுவாசம் நடந்துச்சுன்னா ம். ஆப்போசிட்ல இருக்கிறவங்களுக்கும் அதே மாதிரி நல்ல சுவாசத்தை அவனால கொடுக்க முடியும். இப்ப நீங்க அப்ப சொல்றது என்னன்னா, இயல்பு எவனுக்கு வருதோ அவன் சுவாசம் தடையில்லாம நடக்கும். ம், இங்க இயல்புங்கிற பேர்ல வார்த்தையால ஒருத்தனுக்கு நடக்கிறவனுக்கு அவனுடைய சுவாசம் இயல்பாக நடக்காது. அதுல குழப்பம் இப்ப ஏற்படும். சிம்பிளா சொல்லணும்னா ஸ்ப்ரெட் பாசிட்டிவ் வைப், இது அவ்வளவுதான். பாசிட்டிவ், இந்த வைப்பு, இதுவும் மீண்டும் வார்த்தையா தான் இருக்கு. வார்த்தையா இல்லாம அந்த இயல்பு தன்மை அப்படிங்கிறது என்னன்னா, இப்ப நீங்க இயல்பு தன்மை சொல்றது கூட ஒரு வார்த்தை தானே, அதுவுமே ஒரு வார்த்தையா நான் தான். சொல்ற வார்த்தைங்கிறதுக்குள்ள நான் சொல்லிட்டேன், ஆரம்பிக்கும் போது சொல்லிட்டேன், என் காற்று தான் வார்த்தைன்னு சொல்லிட்டேன். ம், அப்ப நான் காற்றாதான் ஒரு ஒரு இயல்பு தன்மைக்குள்ள உருவாக்கணும், ஒரு சூழல் கொண்டு வரணும் அப்படிங்கிறத சொல்லிட்டேன். நீங்க என்கிட்ட ஒரு காணொலியா ஒரு வாதமா தான் செய்றீங்க. ம், எப்பயாவது நீங்க ஃபியூச்சர்ல ம், ஆயிரக்கணக்கான ஆண்களை சந்திச்சிட்டீங்க, ஆயிரக்கணக்கான பெண்களை சந்திச்சிட்டீங்க, எவ்வளவு புத்தகங்கள் படிச்சுட்டீங்க. ஒரு நாள், ஒரு 10 நாள், 5 நாளுக்குள்ள எங்கேயோ ஒரு இடத்துக்குள்ள ஒரு சின்னதா என்னை சந்திச்சதுக்கான ஒரு சின்ன ஒரு சிறு விஷயம் உங்க உடலோ உங்க மனசோ எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு சின்ன ஒரு சமிக்கையை வந்து காட்டும். ம், அப்ப உங்களுக்குள்ள புரிதலை ஏற்படுத்தலாம். அப்ப ம், ஒரு யதார்த்தம், ஒரு எளிமை என்னங்கிறத உங்களால உணர்றதுக்கு வாய்ப்புகள் உருவாக்கலாம் ம். அப்படிங்கிறது தான். ஓகே. இப்ப என்னன்னா, நான் எப்படி நினைக்கிறேன்னா, என்ன நடந்தாலும் ம். நான் வந்து மக்களை வந்து மூட நம்பிக்கையில ஆழ்த்த மாட்டேன். ம், என்ன வேணாலும் நடக்கட்டும். ம், என்ன நான் ப்ரூவ் பண்றதுக்கு நான் வந்து உங்ககிட்ட இறங்கி வந்து ட்ரைவும் பண்ண மாட்டேன். ம், நான் இப்படிதான். ம். ஆனா என்னுடைய பாதையில நான் வழி மாறவே மாட்டேன். நீ ஆனா என்ன என்ன வேணாலும் பின்தொடர்ந்தா நல்லா இருக்கும் பின் அப்படின்ற மாதிரி தொடர்ந்தான்னு இல்ல, அதை உணர்ந்து தொடரு. ம், என்னை வந்து ஒரு பக்தியா அந்த மாதிரி தொடராது. ம், நான் யாரு, என்ன, இது இந்த பாதை என்ன அப்படிங்கறத உணர்ந்து தொடர். இப்ப மேற்கு தொடர்ச்சி மலைக்குள்ள டீப்பா உள்ள போயிட்டேன்னா காணா போயிடுவேன். ஓகே. அப்ப அது வந்து உணர்ந்து அந்த மலைத்தொடருக்குள்ள போனா அது ஒரு பயணமாவும் இருக்கும், அது ஒரு கரெக்டாவும் இருக்கும். ம், அது ஒரு ட்ரெக்கிங் மாதிரி இல்லாம அந்த மலையும் நீயும் ரசிப்ப. அடுத்த நாள் ஒரு நாள் வந்து அந்த மலைக்குள்ள சில பகுதிகளுக்குள்ள போயிட்டு வரும்போது உன் வீடு மாதிரியோ உனக்கு பிடிச்ச இடம் மாதிரியோ தெரியும். ம், ஒரு ஸ்டேஜ்ல அந்த மலை வேற இல்ல, நீ வேற இல்லைங்கிற மாதிரி ஒரு சூழல் உருவாகும். ம், அது ஒரு உனக்கு இப்போ உங்க வீட்டுக்குள்ள போகும்போது இங்க ஆபீஸை தாண்டி ஒரு கம்போர்ட் ஜோன் இருக்குல்ல, ம், அதுக்கு காரணம் என்னன்னா இது நம்ம வீடு அப்படிங்கறதுனால அங்க வந்து பயம் இல்லாம போயிடுச்சு. ம், இது ஏன் இடம், ஏன்னா அது அந்த உள்ளுக்குள்ள பயமே இல்லை. ம், அதே மாதிரி அந்த காடுக்குள்ள போகும்போது அந்த மாதிரி ஒரு சூழல் வரும். அதே மாதிரிதான் அந்த சுவாசம் ம், நம்மளை வந்து எல்லா சூழல்லையும் இறங்கும் போது ஏறும் போது காட்டி கொடுத்துரும். உடல்ல ஒரு ப்ராப்ளத்தை சந்திக்க போறோம், ஒரு கஷ்டத்தை சந்திக்க போறோம். இப்ப இதுக்கு சட்டம் வேண்டாம், இதுக்கு காவல்துறை வேண்டாம், இதுக்கு இது வேண்டாம், நம்ம இயல்பாக கடந்துட முடியும் அப்படிங்கிறத அந்த உள் உணர்வாக நம்மளுடைய காற்றே உடல்ல இருக்கிற தன்மைகளை வெளிப்படுத்தும். பொதுவா மலைகள்லயும் காடுகள்லயும் வந்து நிறைய மூலிகை மருந்துகள் அங்க இருக்கும். கண்டே பிடிக்க முடியாத சித்தர்கள் முன்னாடி சொன்ன மூலிகை மருந்துகள், செடி கொடிகள் எல்லாமே இருக்கும். அதை சுவாசிக்கிறப்போ நமக்கு உடல்ல மாற்றம் ஏற்படும் தானே? அததான் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்களா? பொதுவா என்னன்னா, காடுகள் மலைகளுக்குள்ள இந்த மாதிரி தாவர செடிகள் இருக்கிறதுங்கிறது சரிதான். ம், ஆனா பொதுவா நீங்க எப்படி ஒரு சுவாசத்தை சுவாசிக்கிறீங்களோ ம், அதே மாதிரி இந்த ஆகாயத்துல இருந்து வெட்ட வெளியில இருந்து மேல இருந்து ஒரு ஒரு விதமான காற்றுகள் அங்கிருந்து வருது. அந்த காற்றோட தன்மையில தான் நீங்களும் சுவாசிக்கிறீங்க, அங்க இருக்கிற தாவரத்துக்கும் கிடைக்குது. அப்ப அந்த காற்றோட தன்மைகள் மலைப்பகுதிகள்லயோ நீர் அதிகமா இருக்கிற பகுதிகளில் ஒரு விதமான அந்த புவியீர்ப்பு சக்திங்கிற மாதிரி ஈர்க்கக்கூடிய செயல் இருக்கிறதுனால அந்த காற்றுகள் அதிகமா அங்க உழுவும் போது அங்க இருக்கிற தாவரங்கள், நல்ல தாவரங்கள் உருவாகிறதுக்கு வாய்ப்பை உருவாகுது. ம், இப்ப நான் இருக்கிற மேற்கு தொடர்ச்சி மலையில இருக்கிற அதே மாதிரி காற்றை இந்த சென்னையில இருந்து என்னால ஆகாயத்துல இருந்து அந்த காற்றை கிரகிக்க முடியுங்கிறேன். இப்போ உங்களால அதை மட்டும். கிரகிக்க முடியாது. ம், நீங்க
காற்றை சுவாசிக்கிறேன்னா சுவாசிக்கலன்னே உங்களுக்கு தெரியாது. நீங்க ஹெட்போனை போட்டு நீங்க போயிட்டு இருப்பீங்க. என்னால கிரகிக்க முடியுதா முடியலையாங்கிறத என்னால உணரவும் முடியும், அதை நான் ஒரு சூழலை பண்ணிக்கவும் முடியும். ஒரு காலகட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையே கதி என்று இருந்தவன் இன்னைக்கு நான் போற இடங்களே மேற்கு தொடர்ச்சி மலை தான், அங்க என்ன எனக்கு கிடைக்குமோ அதை நான் உருவாக்கிக்க முடியுங்கிறத அந்த டைம் ரொம்ப காலம் அதுக்குள்ள இருந்து 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 அதான் சொல்றேன்ல, அந்த இயல்பு வாழ்க்கையில இருந்து இருந்து சுவாசத்தை பார்த்து 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 அதோடய ஒரு சூழல்ல அதை எப்படி கிரகிக்க முடியுங்கிறத அதை உணர்ந்திருக்கிறேன். அப்ப நீங்க சுவாசிக்கிற நீங்க பாக்குற காடுகள்ல இருக்கிற மூலிகை மனங்கள் எல்லாமே இந்த ஆகாயத்திலிருந்து வரப்போற காற்றுல இருந்து உருவானதுதான். அப்ப நீங்க ஆகாயத்துல இருக்கிற காற்றை கிரகிக்கிற தன்மைகள் சிட்டில உள்ள மக்களுக்கு சுத்தமா கிடையாது. அப்ப அந்த மக்களுக்கு என்னன்னா போதிய விழிப்பு இல்லாதனால ப்ராப்ளத்தை எதிர்கொள்ள முடியல, நோயை எதிர்கொள்ள முடியல, உணவை தேர்ந்தெடுக்க முடியல, வாழ்க்கையை தேர்ந்தெடுக்க முடியல, 60 வருஷமா ஒரு சரியான இயக்கத்தை ஆட்சிக்கு தேர்ந்தெடுக்க முடியல. அப்ப இது எல்லாமே வெறும் சட்டமாக, படிப்பாக, வாழ்க்கையாக, திட்டமாக, வார்த்தையாக, ஆசையாக, எண்ணமாக, செயலாக, சிந்தனையாக, வாதமாக, தர்க்கமாக, சண்டையாக வீதி முழுக்க நடந்துகிட்டே கிடக்கு. இது இருக்கக்கூடாது. ஒருத்தன் கிரகிக்கிற தன்மை பட்டுட்டானா, நல்லா சொல்றாங்க, கிரகிக்கிற தன்மைன்னா நீங்க கிரகிச்சிட ஆரம்பிச்சிட்டீங்கன்னா இந்த இடத்துக்குள்ள என்னென்ன மாதிரி காற்று வருது, அப்ப நான் 1 மணி நேரத்துக்குள்ள என்ன மாதிரி மாறுறேன், அடுத்த 1 மணி நேரத்துல என்னவா இருக்கிறேன் அப்படிங்கிறது தான். இப்போ ஒரு ஸ்ட்ரீட் இருக்கு, இந்த ஸ்ட்ரீட்டுக்கு காந்தி ஸ்ட்ரீட்னு வைக்கிறீங்க, அடுத்த ஸ்ட்ரீட்டுக்கு போனா நேதாஜி ஸ்ட்ரீட்னு வைக்கிறீங்க. அதே மாதிரி ஒவ்வொரு பகுதியில டி நகரோ, அண்ணா நகரோ, கே நகரோ ஒரே காற்று வீசாது, வெவ்வேறு விதமா புவியீர்ப்புல காற்றுகள் வீசப்படும். அப்ப பீச்லயும் அப்படித்தான், கோகுல பீச்ல ஒரு மாதிரி இருக்கும், அதே மாதிரி அங்க நீலாங்கரைக்கு போயிட்டீங்கன்னா அங்க ஒரு மாதிரி இருக்கும். இதை எல்லாத்தையும் இந்த சென்னை மக்கள் ஒரு சூழல்ல அனுபவிக்கிறாங்களா, பாக்குறாங்களா, இது ஒரு நிகழ்தா அப்படின்னா கண்டிப்பா நிகழல. அதுக்காக எல்லாரும் நீங்க சுவாசிக்க அப்படின்னா இது பண்டைய காலத்துல இருந்துச்சு, உணர்ந்தாங்க, செஞ்சாங்க. அப்ப அத ஒரு இடத்துல விட்டுட்டாங்க. இப்ப நம்ம குடியிருக்கிறதுக்கு இங்க உகந்தது எதுன்னா இயற்கையா நம்ம சுவாசிக்காமையே அதுவா காற்று நடக்குங்கிறத உணர்ந்ததுனாலதான் இங்க குடியிருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கணும். அதே மாதிரி செவ்வாயில இன்ன வரைக்கும் குடியிருக்க முடியாம நமக்கு ஆராய்ச்சியா இருக்கிறது காரணம் அங்க இயல்பா இந்த மாதிரி காற்றை சுவாசிக்கவும் முடியல, அந்த நீர் தன்மைகள் நமக்கு கிடைக்கலங்கிறதுக்காக யாரும் குடியிருக்க போகல. ஆனா இதே இடத்துக்குள்ள அந்த இயல்பு தன்மையிலே இருக்கும்போது இன்னும் இந்த நேச்சரோட தொடர்பு கொள்றதுக்கு, நேச்சரோட கனெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்ப நம்ம லைஃப்ல ஒரு ஆண் ஒரு பெண் 2 பேரோட தொடர்புல இருக்கிறதோட, ஒரு ஆண் பல புத்தகம் அறிவு சார்ந்த தொடர்புல இருக்கிறதோட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நேச்சரோட தொடர்புல இருக்கணும். அப்ப அந்த நேச்சரோட தொடர்புல இருக்கும்போது என்ன கிடைக்கும், அவனே வேற ஒரு வடிவத்துக்குள்ள மாறிடுவாங்க. இப்ப நான் இருக்கிறேன், நீங்க செய்ய முடியாது, நான் செய்யறேன்ல, நீங்க 500 பேருக்கு சோறு பண்ணல, நான் போடுறேன்ல, இப்ப நான் பெரிய காசு எதுவும் வாங்கலல்ல, காசை நானும் தொடரல, அப்ப என்ன கிடைச்சிருக்குங்கிறது இதுதான் கிடைச்சிருக்கு. இப்ப நான் இயல்பா சுவாசத்தை சுவாசிக்கிறதுனால, இயல்பா இருக்கிறதுனால யாருன்னே தெரியாத எத்தனையோ ஆண்களையோ எத்தனையோ பெண்களையோ ஒரு நல்ல இயல்பு வாழ்க்கைக்கு எடுத்துட்டு போறேன்ல. நான் அரசாங்கம் கிடையாதுல்ல, நான் எம்எல்ஏ கிடையாதுல்ல, நான் கவுன்சிலர் கிடையாதுல்ல, நான் எதுவும் கிடையாதுல்ல. நீங்க சைலன் வச்சு போற கார்ல போற ஒரு அதிகாரி செய்ய முடியாத வேலையை நான் செய்யறேனே. திருவண்ணாமலையில ஒரு கொத்தனார் சாப்பிடுறாரு, ஒரு சித்தாள் சாப்பிடுறாரு, ஒரு சாப்பாடு ஹோட்டல்ல போய் சாப்பிட்டீங்கன்னா 120 ரூபா 150 ரூபா. அத 13 விதமான சாப்பாடை மக்கள்கிட்ட இருந்து வாங்கி மக்கள்கிட்ட கொடுக்குறேன்ல. நீங்க சொல்லுங்க. இல்ல நிறைய பேர் அந்த மாதிரி அன்னதானங்கள் 1000 பேர் பண்ணலாங்க, அதை ப்ராப்பரா பண்ணணும்ல. எல்லாரும் அம்மா கிடையாது, பிள்ளைய பெற்றுக்கிட்டாப்புல அம்மாவா ஆயிட முடியாது. அந்த பிள்ளைய ப்ராப்பரா வளர்க்கணும். ஒரு டீச்சரா இருக்கணும், ஒரு குருவா இருக்கணும், அதே நேரத்துல ஒரு டாக்டராவா இருக்கணும், ஒரு தாயி. அது எப்படி இதெல்லாம் இருக்கணும், ஒரு யதார்த்தமான இயல்பா வாழ்க்கையில இருக்கணும். அதே நேரத்துல பிறருக்கு நாம ஏதாவது ஒரு பயனுள்ளதா இருக்கணும் அப்படின்னா அது இயல்பான பயனுள்ளதா இருக்கணும். நம்ம வழக்கமான ஃபார்முலாவுல நான் இருக்கக்கூடாதுங்கிறது தான் என்னோட விஷயம். அப்ப நான் வழக்கத்தை மீறி இருக்கிறது காரணம் ரொம்ப நாள், இது 1 நாள் 2 நாள்ல பல வருடங்களா இந்த மாதிரி ஒரு டிராவல்ல இருந்து எனக்குள்ள ஒரு மாற்றம் ஏற்பட்டு இருக்கிறதுனாலதான் ரொம்ப அரிதா இந்த மாதிரி பேசுறவங்க, இந்த மாதிரி பாக்குறது நீங்க கொஞ்சம் அரிதா தான் பார்க்க முடியும். அது என்ன காரணம்னா எனக்குள்ள நடந்திருக்க மாற்றம். இந்த புரிதலை உங்களுக்கும் சரி சமூகத்துக்கும் சரி கொஞ்சம் கடத்துறது கொஞ்சம் கடினமா இருக்கும். இப்ப நான் என்ன சொல்றேன்னா, வழக்கம் போல இல்லாம இயல்பாக நீங்க உங்களுடைய வாழ்க்கையை எடுத்துட்டு போறதுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கணுங்கிறது தான் என்னுடைய கருத்தியலா சொல்றேன். மக்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? மக்களுக்கு கண்டிப்பா நீங்க இந்த பயணம் உங்களை துன்பத்தில் ஆழ்த்திடும். நிச்சயமா
பிறப்பு இருந்தா இறப்பு இருக்கும், அது ஒரு இயல்பு தான். ஆனா நீங்க கண்ணுக்கு தெரிந்த துன்பத்தை அனுபவிக்கிறீங்க, அதுக்கு எப்ப விடுதலை கிடைக்கும்? நீங்க சுதந்திரம் அடைந்த நாட்டுல இருக்கிறேன்னு நினைக்கிறீங்க, நீங்க சுதந்திரம் அடையல. நீங்க ஜெயில்ல இல்ல அப்படின்னு நினைக்கிறீங்க, நீங்க வீட்டுல இருக்கிறதோ நகரத்துல இருக்கிறதோ ஜெயில்ல இருக்கிறதா தான் நான் பாக்குறேன். எப்ப ரிலீஸ் ஆவீங்க, உங்க ரிலீஸ் தேதி ஏதாவது உங்களுக்கு தெரியுமான்னு நான் மக்கள்கிட்ட கேட்கிறேன். ஃபைனலா என்ன சொல்ல விரும்புறீங்க? இயல்பா வாழ்றதுக்கு, துன்பத்திலிருந்து விடுபடுறதுக்கு ஒரு நல்ல தீர்வை நீங்க யோசிக்கணும். இனி வரும் வாழ்க்கையில ஒவ்வொரு நிமிடம் கூட தாமதிக்காம ஒரு நல்ல சூழலை உருவாக்குங்க. ஆன்மீகம், போதனைகள், மதம், ஜாதி அந்த மாதிரி எது பின்னால நிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தனி நபரா நீங்க வாழணும். நீங்க வாழதான் இங்க வந்தீங்க, அழுகிறதுக்கு வரல. நீங்க வாழணும். அதுக்கு என்ன தீர்வு? அதுக்கு நீங்க யோசிக்கணும். ஓகே. நிறைய விஷயம் இன்றைய காலகட்டத்துல எல்லாத்துக்குமே ஆப்ஷன் இருக்கு. ஒண்ணு இல்லைன்னா இன்னொருத்தர்கிட்ட போனா நமக்கு ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே போயிட்டு இருக்காங்க. அந்த வகையில நான் பார்த்ததுல நீங்க பேசுனது ரொம்பவே விசித்திரமா இருந்தது. ரொம்ப புதுமையா இருந்தது. நீங்க சொன்ன மாதிரி இன்னும் கொஞ்ச காலத்துல எனக்கு ஏதாவது ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்கா, எனக்கு ஏதாவது ஒரு சேஞ்சஸ் இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு நான் உங்களை பின்தொடர ஆரம்பிக்கிறேன். ரொம்ப நன்றிங்க ஐயா. இவ்வளவு நேரம் எல்லா கேள்விகளுக்கும் நிறைய அழகான ஒரு பதில கொடுத்தீங்க, விளக்கமா சொல்லியிருந்தீங்க. நான் கேட்டதுல ஏதாவது தப்பு இருந்தாலும் மன்னிச்சிருங்க. பட் எண்ட் ஆஃப் த டே என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். ரொம்ப நன்றிங்க ஐயா. ஆமா, உங்களுக்கு ஏதாவது மாற்றம் வந்தா நீங்க என்ன பின்தொடருங்க. உங்களுக்கு மாற்றம் வரலனாலும் நான் உங்களை பின்தொடருவேன்.